प्रभु यीशु मसीह के महान नाम से सुबह के समय इस आराधना में आए हुए सारे लोगों को मैं नमस्कार करता हूँ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். आज के आराधना में परमेश्वर के वचन को पेश करने के लिए जब परमेश्वर के सामने मैंने ठहरा, இன்றைய ஆராதனையிலே தேவ வசனத்தை பிரசங்கிப்பதற்காக நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது हमारे सामने परमेश्वर ने उस वचन को लाया जिसको हम अच्छी तरह से जानते हैं. எனக்கு அல்லது எங்களுக்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் நாம் அறிந்திருக்கிற ஒரு வசனத்தை கொண்டு வந்தார். उन वचनों के ऊपर हम अध्ययन करने के लिए परमेश्वर में सहायता करें, जिससे हमारे विश्वास, हमारे आत्मिकता जबरदस्ती के साथ बढ़ने पाए. அந்த वचनத்தை தியானிப்பதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. இது நிமித்தமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது விசுவாச வாழ்க்கை வளருவதாக. फिलिपियों की पत्री उसका 4 अध्याय, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6 और 7 पद पर हम अध्ययन करेंगे. 6ஆம் 7ஆம் வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். फिलिपियों की पत्री उसका 4 अध्याय பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6 और 7 पद को देखेंगे. 6ஆம் 7ஆம் வசனங்களை பார்க்கலாம். किसी भी बात की चिंता मत करो, परंतु हर एक बात में तुम्हारे निवेदन, प्रार्थना और विनती के द्वारा धन्यवाद के साथ परमेश्वर के सम्मुख उपस्थित किए जाए. तब परमेश्वर की शांति, जो समझ से बिल्कुल परे हैं, तुम्हारे हृदय और तुम्हारे विचारों को मसीह यीशु में सुरक्षित रखेगी. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். मैं इस विषय के ऊपर आपके सामने प्रकाश डालने के लिए चाहता हूं. किस प्रकार परमेश्वर की दी हुई शांति को अपने में कायम रखें जब हमारे चारों तरफ की परिस्थितियां बिगड़ जाती हैं. நாம் இன்றைக்கு இந்த தலைப்பின் கீழே உங்கள் மத்தியிலே நான் காரியத்தை வைக்க போகிறோம். அது என்னவென்று சொன்னால், நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலை மாறும் பொழுது அல்லது அதிலே பயங்கரமான விபரீதங்கள் காணப்படும் பொழுது எப்படியாக நாம் நமக்குள்ளே தேவ சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும். मनुष्य हमेशा चाहता शांति के वातावरण में रहें. மனிதன் எப்பொழுதுமே விரும்புகிறான் ஒரு சமாதான சூழலில் இருக்க வேண்டும் என்று. हम इस बात को जानते हैं, शांति के वातावरण में ही हमारे तरक्की या उन्नति के लिए रास्ता है. நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம், ஒரு சமாதான சூழ்நிலையில் தான் நாம் முன்னேறுவதற்கோ அல்லது வளருவதற்கோ வாய்ப்புகள் ஏராளம். इसलिए मनुष्य के दिल में एक तलाश है शांति के लिए. ஆகையினாலே மனிதனுக்குள்ளே சமாதானத்தை தேடி போகிற ஒரு பயங்கரமான தேடுதல் உண்டு. जब हम प्रभु यीशु मसीह के पास चले आते हैं, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரண்டையில் வரும்போது, जब उसके जीवन में हम शामिल होते हैं, நாம் அவருடைய வாழ்வுக்குள்ளாய் அவருடைய ஜீவனில் நாம் பிரவேசிக்கும் போது, उसने एक वायदा को किया था जिसको हम अच्छी तरह से जानते हैं. நாம் அறிந்திருக்கிறோம், அவர் அப்பொழுது நமக்காக கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம். उस वचन को भी देखेंगे. அந்த வசனத்தையும் பார்த்து விடலாம். यूहन्ना रचित सुसमाचार उसका 14 अध्याय யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27 पद को देखेंगे. 27வது வசனத்தை பார்க்கலாம். यूहन्ना रचित सुसमाचार उसका 14 अध्याय उसका 27 पद को देखेंगे. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம். प्रभु यीशु इस बात के ऊपर जोर दे के इस बात को रखा है. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை அழுத்தி இந்த வசனத்தை இப்படியாக சொல்கிறார். मैं तुम्हें शांति दिए जाता हूं, अपनी शांति तुम्हें देता हूं, जैसे संसार देता है मैं तुम्हें नहीं देता. तुम्हारा मन न घबराए न डरे. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. इस बात को भी हम अच्छी तरह से जानते हैं. இந்த காரியத்தையும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். प्रभु ने अपनी शांति हमारे लिए रख छोड़ा है. ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய சமாதானத்தை நமக்காக வைத்து விட்டார். यीशु जब इस संसार में था, இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது उसके सेवकाई में नहीं परंतु जन्म से ही
कई संघर्षों को सामना करना पड़ा। அவருடைய ஊழியத்திலே மாத்திரமல்ல, அவருடைய பிறப்பில் இருந்தே அநேக போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. जरूर हम जानते हैं जब वो दूसरे बरस भी नहीं हुआ था, शत्रु ने उसको खत्म करने के लिए कोशिश किया। நாம் அறிந்திருக்கிற காரியம் ஒன்று அது என்னவென்று சொன்னால், 2 வயது அவருக்கு இருக்கும் பொழுதே சத்ருவானவன் அங்கு இருக்கிற எல்லாரையும் அந்த பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போடக்கூடிய பயங்கர திட்டம் வைத்தான். 2 साल भी नहीं हुआ था जन्म होते ही इस प्रकार एक संघर्ष को सामना करना 2 पड़ा। ஆண்டுகள் கூட நிறைவேறாத காலகட்டத்திலேயே அவருக்கு முன்பதாக ஒரு பயங்கரமான போராட்டம், एक विपरीत वातावरण में उसको धकेला गया है। ஒரு விபரீதமான வித்தியாசமான சூழ்நிலையிலே அவர் தள்ளப்படுகிறார். इतिहास लिखने वाले कहते हैं 7 बरस तक उसको मिस्र देश में रहना पड़ा। வரலாற்றை எழுதுகிறவர்கள் சொல்கிறார்கள், 7 வயது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு எகிப்திலேயே இருக்க வேண்டி இருந்தது. अपने रिश्तेदारों से, अपने दोस्तों से, अपने लोगों से अलग रहना, தன்னுடைய சொந்தக்காரர்களிடத்திலிருந்து, தன்னுடைய நெருங்கின ஜனங்களிடத்திலிருந்து, தன்னுடைய சொந்த ஜனத்திலிருந்து தனியே இருக்கிற வாழ்க்கை. फिर आगे चल के जब उसने सेवकाई को शुरू किया, திரும்ப பின்னால போய் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த வேளையிலே जैसा शुरू किया शैतान ने उसको घेर के उसको गिराने के लिए कोशिश किया। எப்படியாக ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தாரோ உடனடியாக பிசாசு அல்லது சாத்தான் அவரை விழத்தள்ளும்படியாக முயற்சி எடுக்கிறான். जैसा बपतिस्मा लिया, उसने एक बहुत बड़ा संघर्ष को आमने सामने शैतान के साथ करना पड़ा। எப்படி அவர் ஞானஸ்நானம் எடுத்தாரோ உடனேயே நாம் பார்க்கிறோம், நேரடியாக முகமுகமாக சத்ருவோடு கூட போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. जब वो आके लोगों को भलाई करने लगा, वहां टिप्पणी करने वाले पीछे पड़ गए थे। அவர் ஜனங்களுக்காக நன்மை செய்யும்படியாக சுற்றி திரிகிற அந்த வேளையிலே அவரை குறித்து குறை சொல்லுகிற கூட்டம் பின்னாக துரத்திட்டு, जहां वो पालन पोषण किया गया, वो नासरत में जब प्रचार किया था, वहां के लोगों ने उसको एक पहाड़ से गिराने के लिए कोशिश किया। அவர் எங்கே வளர்க்கப்பட்டாரோ நாசரத் என்னும் ஊரிலே அங்கே இருக்கிறவர்களை பாருங்கள், மலையிலிருந்து அவரை கீழே தள்ளக்கூடிய ஒரு பயங்கரமான திட்டத்தை வீட்டினார்கள். और लगातार लगभग प्रतिदिन उसको संघर्ष को सामना करना पड़ा। தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட அவருக்கு போராட்டத்துக்கு மேலே போராட்டம். एक तरफ उसकी प्रसिद्धि और उसका नाम बढ़ रहा था, ஒருபுறம் பார்த்தால் அவர் பிரசித்தமாகி கொண்டே போகிறார், दूसरे तरफ उसको विरोध करने वालों का संख्या भी बढ़ रही है। அடுத்த புறம் பார்த்தால் அவரை விரோதிக்கிறவர்களுடைய கூட்டத்துக்கு குறைவே இல்லை. और यहां तक राज्य करने वाला हेरोदेस भी उसको खत्म करने के चक्कर में था। लूका रचित सुसमाचार 13वां अध्याय में पढ़ते हैं। நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் வாசிக்கிறது போல அங்கே அரசாளுகிற ஏரோது இருக்கிறானே, அவரையும் கூட அங்கே இயேசுவை விட்டு வைக்க முடியாமல் இருக்கிறான். 31 पद में पढ़िएगा, लूका रचित सुसमाचार उसका 13 अध्याय का 31वां पद में पढ़िएगा। லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து பாருங்கள். और उस पद को थोड़ा ध्यान से देखिएगा। அந்த வசனத்தை கொஞ்சம் கவனத்தோடு பாருங்கள். उसी घड़ी कितने फरिस्तियों ने आकर उससे कहा, यहां से निकल कर चला जा, क्योंकि हेरोदेस तुझे मार डालना चाहता है। அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். आपको और हमको मालूम है, फरिश्ती लोग लगभग पूरे झुंड के झुंड यीशु के विरोध करते थे। நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கிறோம், பரிசேயர் கூட்டம் முழு கூட்டமாக இயேசுவை எதிர்த்து கொண்டே வந்தார்கள். छिटपुट के लोग प्रभु यीशु मसीह पर विश्वास करते थे। கொஞ்சம் கூட்டத்தார் தான், கொஞ்சம் ஜனம் தான் இயேசுவின் மேலே விசுவாசம் बाइबल வைத்தார்கள். साफ बतलाती है, याजकों में से 1-2 जन या फरिसियों में से कुछ जन, यही लोग यीशु मसीह पर विश्वास कर सके, बाकी लोग उसकी बातों को ग्रहण करने के लिए बिल्कुल तैयार नहीं थे। வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஆசாரியர்களே சிலர், பரிசேயர்களே சிலர், இன்னும் சிலர் இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி மற்றவர்கள் இல்லை. आओ, लेकिन वो शत्रु आके कह रहा, अरे सुनिए सुनिए, हेरोदेस आपको खत्म करने के लिए चाहता है। இங்கே வந்து சத்துரு சொல்கிறான், கேள் கேள், ஏரோது உம்மை கொலை செய்ய வகை தேடிக் கொண்டிருக்கிறான். 3.5 बरस उसकी सेवकाई में
प्रतिदिन संघर्षों का सामना करना पड़ता था। 3.5 ஆண்டுகள் இயேசுவுடைய ஊழியத்திலே ஒவ்வொரு நாளும் போராட்டத்துக்கு மேலே போராட்டம் சந்திக்கப்பட்டது. एक एक बात को कहने के लिए मैं नहीं चाहता हूं, क्योंकि आप खुद जानते हैं। ஒவ்வொரு காரியத்தையும் நான் இங்கே சொல்ல வர முடியாது, ஏனென்றால் நீங்களே அறிந்து வைத்திருக்கிறீர்கள். लेकिन इन सारी बातों के बीच में ஆனால் இவை எல்லா காரியங்களுக்கும் மத்தியிலே यीशु अपने शांति को कभी भी नहीं खो बैठा। இயேசு கிறிஸ்து தன்னுடைய சமாதானத்தை ஒருபோதும் இழக்கவில்லை. कहीं वो छटपटाते हुए नहीं देखते हैं, எங்கேயும் பதறி பேசினார் என்று இல்லை, कहीं दौड़ते हुए उसको नहीं देखते हैं, जबकि वो जवान था। அவர் வாலிபராய் இருந்தால் அவர் ஓடி ஓடி போய்விட்டார் என்று சொல்லி எங்கேயும் நீங்கள் பார்க்கவில்லை. जैसा हम आराधना के समय में लाजर के जीवन के बारे में देखते हैं, प्यारे लोगों की मृत्यु होने से भी वो छटपटाता नहीं है। நாம் லாசருடைய காரியத்தை ஆராதனையின் போது பார்த்தோமே, தனக்கு பிரியமான அந்த ஜனங்கள் மத்தியிலே ஒரு மரணம் ஏற்பட்டாலும் கூட அவர் பதறி அங்கே ஒன்றும் செய்யவில்லை. सारी संघर्षों के बीच में कैसे शांति रख सकते हैं, शांति में रह सकते हैं, उसको यीशु ने दर्शाया। எல்லா சூழ்நிலையிலேயும் எப்படியாக நாம் சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து அழகாக விளக்கி காட்டினார். अभी स्वर्ग जाने के पहले अपने चेलों से वो कहता है, இப்பொழுது பரலோகத்துக்கு அங்கே போவதற்கு முன்பதாக சீசர்களை பார்த்து, उस शांति जिसमें मैं रहता हूं, எந்த சமாதானத்திலே நான் இருக்கிறேனோ, जिस शांति को कोई भंग नहीं कर सकता है, எந்த சமாதானத்தை யாரும் எடுத்து போட முடியாதோ, उस शांति को मैं तुम्हारे लिए देता हूं। அந்த சமாதானத்தை உங்களுக்காக உனக்காக நான் தருகிறேன். और यहाँ पौलुस भी यही कहता फिलिपियों की पत्री में, இங்கே பவுலும் கூட பிலிப்பியருக்கு எழுதும்போது இதைத்தான் எழுதுகிறார். किसी भी बात की चिंता मत करो। எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாமல். ये कैसा हो सकता भैया? இது எப்படி ஐயா முடியும்? दुनिया में चारों तरफ कई बातें मेरे लिए और मेरे विरोध में लगातार बनती रहती है, कैसा हम चिंता ना करेंगे? இது எப்படி முடியும்? இந்த உலகத்திலே என்னை சுற்றிலும் எனக்கு விரோதமாய் பேசப்படுகிற எதிர் வருகிற காரியங்கள் ஏராளமாய் இருக்கும் பொழுது இது எப்படி இந்த வசனத்தில் நான் இருக்க முடியும்? उस बात को कह के वो ये भी कहता, परमेश्वर की शांति तुम्हें राज करेगा। அதை சொல்லிவிட்டு அவன் இங்கே சொல்ல வருகிற காரியத்தையும் பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே உங்க சமாதானம் உங்களை காத்துக்கொள்ளும். फिलिपियों की 4:7 को फिर अगर देखेंगे, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் திரும்ப வாசித்து பார்த்தால் वहां बाइबल साफ बतलाती है, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. यहाँ पौलुस कहता, परमेश्वर की शांति जो समझ से बिल्कुल परे हैं, तुम्हारा हृदय और विचार दोनों को सुरक्षित रखेगी। அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். इस बात को और गहराई में से देखने के लिए இந்த காரியத்தை இன்னும் ஆழமாய் பார்ப்பதற்காக मैं फिलिपियों की पत्री में से ही कुछ बातों को आपके सामने रखने के लिए चाहते हैं, जिससे आप और हम पौलुस की स्थिति या उसके वातावरण को समझ सकें। இதை இன்னும் ஆழமாய் நாம் புரிந்து கொள்வதற்காக பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்திலிருந்தே நான் உங்களுக்கு சில காரியங்களை போதிக்க போகிறேன். இதன் மூலமாக பவுலினுடைய நிலைமையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். जरूर पौलुस की कई बातों को अन्य चिट्ठियों में भी देख सकते हैं। இது உண்மைதான், பவுலினுடைய अनेक காரியங்களை பிற காரியங்களை பவுலின் நிருபங்களிலே பார்க்க முடியும். लेकिन सुबह के समय को मन में रखते हुए मैं फिलिपियों की पत्री में से कुछ बातों को आपके सामने रखने के लिए चाहते हैं। ஆனால் காலையில உள்ள அந்த நேரத்தை மனதில் வைத்தவனாக நான் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்திலிருந்து மாத்திரம் சில காரியங்களை உங்களுக்கு நான் அறிவிக்க போகிறேன். किस वातावरण में पौलुस गुजर रहा था, उस वातावरण में से एक एक अध्याय में से दो दो बातों को मैं रखने के लिए चाहता हूं। எந்த சூழ்நிலைக்குள்ளாய் பவுல் போய் கொண்டிருந்தான் என்பதை நான் ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்தும் கிட்டத்தட்ட ரெண்டு காரியங்களை நான் வைக்க போகிறேன். आप सबों को शायद मालूम है, इस चिट्ठी को लिखने के समय पौलुस बंदीगृह में पाया जाता है। உங்கள் அனைவருக்கும் ஒருவேளை தெரிந்திருக்கலாம், இந்த நிருபத்தை எழுதுகிற பொழுது பவுல் சிறையில் இருந்து எழுதுகிறான். और उसके ऊपर अभी न्यायाधीश की बैठक में क्या न्याय होगा मालूम नहीं है। இப்பொழுது அவனுக்கு எந்த தண்டனை அந்த நியாயாதிபதிகள் கூடியிருக்கிற இடத்திலே நிறைவேற்றப்பட போகிறது என்பது சொல்லி தெரியாது. जैसे मैंने कहा,
4 अध्याय हैं, 2-2 बातों को एक-एक अध्याय में से मैं आपके सामने आपके अध्ययन के लिए पेश करने के लिए चाहता हूं। நான் சொன்னது போலவே இதில் 4 அதிகாரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்தும் 2 காரியங்களை நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். पहला अध्याय में ये लिखा है, முதலாவது அதிகாரத்தில் இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर अगर आप पूरा पढ़ेंगे आपको मालूम होगा, அங்கே முழுவதுமாய் நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். एक वचन से थोड़ा सा हमको जिक्र मिलता है। ஒரு வசனத்திலிருந்து கொஞ்சம் நமக்கு ஒரு தெளிவு உண்டாகிறது. पहला अध्याय 1ஆம் அதிகாரம் और 27 पद को देखेंगे, 27வது வசனத்தை பாருங்கள். वहां शुरू में ये लिखा है, ஆரம்பத்திலேயே இப்படி எழுதி இருக்கிறது. और उस पद में हम इस बात को देखते हैं, அந்த வசனத்திலே இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். मैं तुम्हें आकर देखूं या नहीं आऊं। நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும். उसका कहने का मतलब यही है, அவன் சொல்ல வருவதனுடைய அர்த்தம் என்ன? शायद मेरा सिर कटा जाएगा, ஒருவேளை என்னுடைய சிறை சேதம் பண்ணப்படலாம், शायद मुझे मृत्यु दंड दिया जाएगा, ஒருவேளை எனக்கு மரண தண்டனை கிடைக்கலாம், या அல்லது मुझे पूरा छुटकारा दिया जाएगा। என்னை முழுவதுமாய் விடுதலை பண்ணி விடுவார்கள். मैं नहीं जानता हूं क्या होने वाला है, எனக்கு தெரியாது எனக்கு என்ன நேரிடும். मैं जब जेल में हूं, நான் சிறையில் இருக்கிறேன். जब न्यायाधीश के सामने जाएंगे, அங்கே நியாயாதிபதிகள் சபையிலே போவார்கள். जरूर मैं गलती करके जेल में नहीं आया, நான் தவறு ஒன்றை செய்து சிறைக்குள்ளே வரவில்லை, या किसी को गात करके नहीं आया, அல்லது யாரையோ கொலை செய்து நான் இங்கே உள்ள வரவில்லை, किसी को धोखा देके नहीं आया, எவனையோ ஏமாற்றி விட்டு நான் இங்கே வரவில்லை, या किसी चोरी में नहीं पकड़ाया गया, அல்லது திருட்டுல நான் பிடிக்கப்படவில்லை. मैंने अपने विश्वास को लोगों के सामने पेश किया, நான் எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை ஜனங்களுக்கு போதித்தேன். मैंने लोगों के सामने कहा यीशु जिंदा है इसलिए हम भी जीवित हैं। நான் ஜனங்களுக்கு முன்பதாக இப்படி சொன்னேன், இயேசு ஜீவனோடு இருக்கிறார், ஆகையினாலே நாமும் உயிரோடு இருக்கிறோம். यीशु मसीह के ग्रहण करो अनंत जीवन पाओ, இயேசுவை ஏற்றுக்கொள், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசி. यीशु न्यायाधीश होके चले आने वाला है, இயேசு நியாயாதிபதியாக வரப்போகிறார். इसी बात को ही लोगों के सामने पेश किया। இந்த காரியத்தை தான் நான் ஜனங்களுக்கு போதித்தேன். इस कारण मुझे बंदी गृह में रखा गया है, இந்த காரணத்தின் நிமித்தம் என்னை சிறைக்குள்ளே அடைத்து போட்டார்கள். लेकिन वहां का सरकार ये सोचता हम यहाँ के शांति को भंग करने वाला है। ஆனால் அங்கே இருக்கிற அரசாங்கம் என்ன நினைக்கிறது? இவன் கலகம் உண்டு பண்ணுகிறவன், சமாதானத்தை குலைக்கிறவன் என்று. मेरे चलते लोगों के बीच में फूट होता है, என் நிமித்தமாக ஜனங்களுக்குள்ளே பிரிவினைகள் உண்டாயிருக்கும் என்று. मेरे चलते लोगों के अंदर अशांति फैलती है, எனக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே சமாதான குலைச்சல் உண்டாகும் என்று. इसलिए मुझे पकड़ के रखा गया है, ஆகையினால என்னை பிடித்து இங்கே வைத்திருக்கிறார்கள். इसलिए मुझे हटा देने से शांति रह गया करके सोचते हैं। ஆகையினாலே ஜனங்கள் நினைக்கிறார்கள் என்னை எப்படி நீக்கிவிட்டால் சமாதானம் வந்துவிடும் என்று. इसलिए अभी का सरकार मुझे घात कर सकता है, ஆகையினால இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் என்னை கொலை செய்ய அல்லது தண்டனை கொடுக்க முடியும், या छोड़ सकता है, அல்லது விடுதலை பண்ண முடியும். मुझे मालूम नहीं। எனக்கு தெரியாது. मैं इसमें से एक बात को रखने के लिए चाहता हूं, நான் இதிலிருந்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். अनिश्चितता, इसका मतलब अनसर्टेनिटी के वातावरण में मैं हूं। நான் ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலையில இருக்கிறேன். मुझे मालूम नहीं எனக்கு தெரியாது ஐயா, कल क्या होगा, मालूम नहीं। நாளை என்ன நேரிடும் எனக்கு தெரியாது. भाई बहन, சகோதர சகோதரிகளே, अगर उस प्रकार की बात होगी कैसा होगा? ஒருவேளை இப்படிப்பட்ட காரியம் இருக்கும் என்று சொன்னால் எப்படி ஆகும்? अगर आपके जीवन में ये बात को आपको संघर्ष करना पड़ेगा तो आपके स्थिति में कितनी उछल पुथल होगा। உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் அப்படியே போகிற வேளையிலே உங்களுக்குள்ள எவ்வளவு பயங்கரமான போராட்டங்கள் உண்டாயிருக்கும். कल आपका रिजल्ट क्या होगा? நாளைக்கு உங்களுடைய ரிசல்ட் என்னவாகும்? किसी किसी बच्चे से पूछिएगा कल रिजल्ट आने वाला है, क्या होने वाला है? ஒருவேளை யாராவது பிள்ளையை பார்த்து நாளைக்கு ரிசல்ட் வரப்போதே, தேர்வு முடிவுகள் வரப்போதே, என்னவாகும்னு சொல்லி கேட்டு பாத்தீங்கன்னா बच्चे ये कह सकते हैं பிள்ளைங்க சொல்லுவாங்க, पास भी हो जाए फेल भी हो जाए, பாஸ் ஆனாலும் ஆயிருவேன், ஃபெயில் ஆனாலும் ஆயிருவேன். क्योंकि मुझे मालूम नहीं हो रहा है, ஏன்னா எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. क्या होगा मुझे मालूम नहीं हो रहा है। என்னவாகும் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. या किसी लड़की से पूछेंगे दूल्हा के घर वाले आके देखे क्या वे लोग निर्णय देंगे? ஒருவேளை ஒரு பெண்ணை பார்த்து அவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டாங்களே, பெண்ணை பார்த்து போயிருக்காங்களே, என்ன எடுப்பாங்க தீர்மானம் சொல்லுமா? वो लड़की कह सकती है
हाँ खाएंगी, शादी होगी ना खाएंगी नहीं होगी। ஒருவேளை அந்த பெண்ணு சொல்லுவா அவர்கள் ஆமா அப்படின்னு சொன்னா திருமணம் ஆகும், இல்லன்னு சொன்னா திருமணம் நடக்காது. अरे उनके मन भावना को चेहरा से दिखाई नहीं पड़ा। அவருடைய மன என்னையா உனக்கு அவருடைய முக பாவனைகளிலிருந்து நீ கற்றுக்கொள்ள முடியவில்லையோ? मुझे देखने के लिए तो आए, என்ன பார்க்கத்தானே வந்தாங்க. अच्छा नाश्ता खिलाएगा, खूब खाएं, நல்ல காலை சிற்றுண்டி நல்லா சாப்பிட்டாங்க, बिरयानी बनाएगा, एकदम पूरा पूरा मारे, பிரியாணி போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க. लेकिन इसका अर्थ नहीं है मुझे पसंद करके शादी करेंगे। ஆனா அதோட அர்த்தம் அது இல்ல என்ன பிடிச்சிட்டு போல திருமணம் பண்ணக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி இல்ல. मैंने बिरयानी खिलाई, अपनी बना के खिलाई नहीं, दुकान से खरीद के खिलाई, इसलिए शायद वो दुकान में जाके खाने के चक्कर में रह जाएंगे, मेरी शादी नहीं हो। நாங்கள் பிரியாணி போட்டது எங்க வீட்ல நான் உண்டா பண்ணுன அல்லது எங்க வீட்டை தயாரிச்ச பிரியாணி கிடையாது, கடையில இருந்து வாங்கி அவங்க போட்ட. ஒருவேளை அந்த பிரியாணி விரும்பினாங்கன்னு சொன்னா கடையில போய் வாங்கி அவங்க போயிருவாங்க. बच्चे अनसर्टनी में रह जाते हैं, பிள்ளைகள் ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலையில இருப்பார்கள். जीवन में कई बार हम इस प्रकार की स्थिति में धकेले जाते हैं। வாழ்க்கையிலே अनेक முறை இப்படிப்பட்ட சூழ்நிலையில தள்ளப்படுகிறோம். क्या होगा, என்ன ஆகும், क्या होगा, என்ன ஆக போதோ, क्या होगा, என்ன நேரிடுமோ? उस स्थिति में रहने वाला कैसे शांति के साथ रह सकता? அந்த சூழ்நிலையில இருக்கிறவன் எப்படியா சமாதானத்தோடு கூட இருக்க முடியும்? आप भी बोलेंगे, நீங்களே சொல்ல முடியுமே, भैया पता पक्का कर दीजिए कि मुझे मिलेगा नहीं मिलेगा, तब मालूम हो जाएगा, हम शांति रहेंगे। लेकिन आप कहेंगे होगा भी नहीं भी होगा, ऐसा करिएगा कैसा होगा? சொல்லிருங்களே நாளைக்கு இதுதான் உனக்கு முடிவுன்னு சொல்லிட்டு அப்பதான் சமாதானம் இருக்கோ இல்லையான்னு சொல்லிடலாம். என்ன ஆகுனே குழப்பமா இருக்குதே, அப்ப எப்படி எனக்குள்ள சமாதானம் இருக்கு இல்லன்னு சொல்ல முடியும்னா? मुझे एक घटना याद है, எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. जरूर कई साल हो चुका है, இது நடந்து अनेक ஆண்டுகள் ஆயிற்று, लेकिन मुझे ये ताजा याद है। ஆனால் இது அப்படியே ஃப்ரெஷ்ஷா எமுன்னா நிக்குது. हमारे साथ सैमुअल नाम करके एक भैया काम कर रहे थे, எங்களோடு கூட ஊழியத்திலே சாமுவேல் என்று சொல்லி ஒரு அண்ணன் வேலை செய்து வந்தாங்க. उनके लिए शादी तय किया गया है, அவருக்கு திருமணம் நிச்சயமாக்கப்பட்டு விட்டது. उन्होंने लड़की को नहीं देखा, ஆனால் அவரோ பெண்ணை பார்க்கல இன்னும். लड़की तमिलनाडु की थी அந்த பெண் தமிழ்நாட்டை சேர்ந்தவள். और वे यहाँ हमारे साथ थे, அவர்கள் இங்கே எங்களோடு கூட ஊழியத்தில் இருந்தாங்க. हमारे साथ स्टीफन नाम करके एक और जन भी काम कर रहे थे। எங்களோடு கூட அவரோடு கூட ஸ்டீஃபன் என்று சொல்லி இன்னொருவரும் ஊழியம் செய்து வந்தார். एक हफ्ता के अंदर में दोनों को शादी रखने के लिए हम लोगों ने विचार किया, நாங்கள் தீர்மானம் எடுத்த ரெண்டு பேருக்கும் ஒரு வாரத்துக்குள்ளேயே திருமணம் வைத்துக்கலாம். और भाई स्टीफन की शादी टाटा नगर में होना था और भाई सैमुअल की शादी डेरियान सोन में होना था। சகோதரர் ஸ்டீஃபன் அவருடைய திருமணம் டாடா நகர்ல நடக்க இருந்தது. சகோதரர் சாமுவேல் அவருக்கு திருமணம் இங்கே டைரியில நடக்க இருந்தது. और इसके बीच में मैं और रूपा हम लोग दक्षिण में सेवा करके लड़की को लाने वाले थे जो सैमुअल भैया के लिए तय किया गया था। இதற்கிடையில நானும் ரூபாக்காவும் தமிழ்நாட்டுக்கு போய் அங்கே ஊழியம் செய்து அங்கே இருக்கிற அந்த பெண் இருக்கிறாரே சாமுவேல் அண்ணனுக்கு வரப்போகிற அந்த பெண்ணை நாங்கள் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இருந்தோம். वो ये हिंदू घर से आई है, அந்த சகோதரி ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்திருந்தவர்கள். और दीदी का नाम सरोजा है, அந்த அக்காவுடைய பெயர் சரோஜா என்பது. और वहां से उनको लाना था, அங்கே இருந்து நாங்கள் அவர்களை இப்பொழுது பீகாருக்கு கூட்டி வர வேண்டும். इतनी आंधी चलने लगी, அவ்வளவு புயல் அடிச்சது பாருங்க. पूरा पूरा ओडिशा जो है बाढ़ में डूब गया था, முழு ஒரிசாவும் அந்த வெள்ளத்துல மிதக்குது. महानदी में पानी जो है पुल के ऊपर 3 फीट चढ़ रहा था। மகாநதின்னு சொல்லுவோமே அதுல அந்த தண்ணீர் அந்த பாலத்துக்கு மேல 3 அடி மேல தண்ணி போகுது. और मद्रास में से जितनी गाड़ियां कलकत्ता होके डेरियान सोन आना है, सारे ट्रैक जो है बिल्कुल डूबा हुआ था पानी में। சென்னையிலிருந்து கொல்கத்தா வரக்கூடிய அந்த ரயில் வண்டிகள் இருக்கிறதே அந்த ட்ராக் அந்த ஒரிசா பகுதியில எல்லாம் மூழ்கி போய் இருந்தது. आपको मालूम है ये समुद्र के किनारे किनारे ट्रैक बना हुआ है, நீங்கள் அறிந்திருக்கிறபடி அந்த சமுத்திரத்துக்கு கடலுக்கு பக்கத்திலேயே ரயில்வே ட்ராக் உண்டாக்குறாங்க. लगातार 5 दिन आंधी चल रही थी, கிட்டத்தட்ட 5 நாட்கள் தொடர்ந்து பயங்கர புயல் காற்று. इसलिए सारे ट्रेन कैंसिल हो गए। ஆகையால எல்லா ட்ரெயினையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. अब इन दोनों का शादी उसी में पड़ा हुआ, இப்பொழுது ரெண்டு பேருடைய திருமணமும் அங்கதான் நிக்குது. तो मुझे क्या करना पड़ा? இப்ப நான் என்ன செய்ய வேண்டியதாயிட்டு தெரியுமா? उन दिनों में बहुत दिक्कत के साथ यात्रा करना पड़ता था, அந்த நாட்களில் கஷ்டப்பட்டு தான் பிரயாணம் பண்ணணும். फोन की सुविधाएं नहीं थी, போன் வசதிகள் கிடையாது. इसलिए मैं चेन्नई से दिल्ली तक उड़ान भरा, ஆகையால நான் சென்னையிலிருந்து டெல்லி வரைக்கும் விமானத்துல வந்தேன். और वहां से
यहाँ टाटा नगर तक जो है ट्रेन में आए। திரும்ப அங்க இருந்து டாடா நகர் வரைக்கும் ட்ரெயின்ல வந்தேன். भाई स्टीफन का शादी हो गई। சகோதரர் ஸ்டீஃபனுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிட்டு இப்போ. फिर वहां से आके सैमुअल भैया का शादी करना। இப்போ அங்க இருந்து நான் வந்து சாமுவேல் அண்ணனுடைய திருமணத்துக்கு நான் வர வேண்டும். लेकिन लड़की बिना कैसा शादी करेंगे? ஆனா பெண்ணை காணமே, பெண் இல்லாம எப்படி ஐயா திருமணம் நடக்குது? दूल्हा है लेकिन दूल्ही नहीं है। மணவாளன் ஆயத்தம், மணவாட்டியை காணோம் இல்ல. मैं ये बोल के आया था रूपा दीदी से, तुम दुल्हन को लेके आना। நான் ரூபா அக்காடத்துல இப்படி சொல்லிட்டு வந்தேன், நீ வரும்போது மணப்பெண்ணை அழைத்து விட்டு வா, அழைத்து கொண்டு வா. इसलिए दुल्हन चेन्नई में पड़ी हुई है। இப்பொழுது மணப்பெண் சென்னையிலேயே இருக்கிறாள். लड़का डेरियान सोन में है। பையனோ டைரியான் சோன்ல இருக்கிறான். और फोन की सुविधाएं नहीं, போன் வசதிகள் ஒன்றும் இல்லை. कोई एक दूसरे से खबर नहीं सुन सकते हैं। ஒருவருக்கு ஒருவர் செய்தி அனுப்ப முடியாது. शादी के दिन आ गया திருமண நாள் வந்தது. और खाना बनाने वाला खाना बनाने शुरू किया, आंधी आके सबको उड़ा के ले गया। சாப்பாடு பண்றவங்க எல்லாம் அங்க சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு புயல் அடிச்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுச்சு. बहुत गड़बड़ी हो रही थी। திருமண அந்த இடத்துல பயங்கரமான குளறுபடிகள். सवेरे में उठा, காலையில எழும்பினேன். आज शाम को 5 बजे शादी देनी है। இன்றைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு எனக்கு அங்கே நான் திருமணம் செய்து வைக்க வேண்டும். मुझे मालूम नहीं है दुल्हन बिना कैसा शादी करें। எனக்கு தெரியாது மணப்பெண் இல்லாம எப்படி ஐயா திருமணம் செய்ய வைப்பது. और तो भी कोई खबर भी नहीं मिल रहा। அங்க இருந்து ஒரு செய்தியும் வரவில்லை. गाड़ी चल रही है नहीं चल रही है मालूम नहीं। வண்டி ஓடுதா இல்லையா ஒண்ணும் தெரியாது. और पता नहीं चला। ஒண்ணுமே தெரியவில்லை. 12 बज गया, 12 மணி ஆயிடுச்சு மத்தியானம். पता नहीं चल रहा। ஒண்ணுமே தெரியல. खाना तैयार हो रहा है शादी के लिए। திருமண சாப்பாடு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது திருமணத்திற்காக. और यहाँ दुल्हन नहीं है। இங்க மணப்பெண்ணை இல்ல. 2 बज गया, 2 மணி ஆயிடுச்சு, 4 बज गया। 4 மணி ஆயிடுச்சு. मैंने कहा सामुएल भैया से, आप तैयार हो जाइए, मैं दुल्हन को लेके ही आऊंगा। நான் சாமுவேல் அண்ணனை பார்த்து சொன்னேன், நீங்க நல்லா ஆயத்தப்பட்டுருங்க, நான் மணப்பெண்ணை கூட்டிட்டு எப்படியாவது வந்துருவேன். वो भी शादी का ड्रेस पहन के चर्च में आके, वहां डेरियान सोन चर्च में आके खड़े। அவரும் திருமண ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு டேரியான் சோன் சர்ச்சில் வந்து அழகா நிக்கிறாரு. मैं गया रेलवे स्टेशन। நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். रेलवे स्टेशन में स्टेशन मास्टर को भी पता नहीं है गाड़ी आएगी नहीं आएगी, कुछ पता नहीं है। அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் ஸ்டேஷன்ல தெரியாது வண்டி வருமா வராதா என்று சொல்லி. मैं यहाँ मुंह दिखाने के लायक नहीं रह गया, इसलिए ट्रेन रेलवे स्टेशन में ही रह गया। எனக்கு இங்க முகத்தை காட்டக்கே மனசு இல்ல, ஆகையினாலே நான் ரயில்வே ஸ்டேஷன்லயே தங்கி விட்டேன். यहाँ पर आके लोग पूछेंगे दुल्हन कहाँ है, मैं क्या कहूँगा। இங்க வந்து யான்ட்ட நான் வந்த பிறகு கேட்டாங்கன்னா மணப்பெண்ணை எங்கயான்னு சொன்னா நான் என்ன சொல்லுவது. लोग पूछेंगे दुल्हन कब आएगी, मैं क्या कहूँगा। ஜனங்கள் கேட்டாங்கன்னா மணப்பெண்ணை எங்கன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும். लेकिन चर्च में दूल्हा खड़ा है। ஆனால் சபையில ஆலயத்துல மணவாளன் நிற்கிறார். एक ओएम लीडर उनके लिए बेस्ट मैन के रूप में बगल में खड़ा है। அங்க ஓஎம் லீடரும் அவருக்கு அங்க மாப்பிள்ளை தோஷத்துல அங்க இருக்கு மாப்பிள்ளை கோலத்துல இருக்கிறாரு. मेरा दिल तड़क 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 मालूम पड़ता बाहर आ जाएगा। ஒருவேளை எனக்குள்ள பாத்தீங்கன்னா உள்ள துடிச்சு துடிச்சு இருதயமே வெளிய வந்துரும் போல இருக்குது. मैंने सोचा मेरा दिल तो बाहर आएगा, सैमुएल भैया का दिल तो चूर चूर हो गया हो। ஒருவேளை ஏன் உள்ள வெளிய வந்து சொன்னா சாமுவேலனுடைய இருதயம் உடைஞ்சு நொறுங்கியே போயிருமே. क्योंकि शादी के ड्रेस में खड़ा है। அவர் திருமண ஆடையில நிக்கிறாரு. वो दुल्हन को इंतजार कर रहे हैं नहीं कर रहे हैं, जब कुमार का तो इंतजार करते होंगे। மணப்பெண்ணுக்கு எதிர்பார்க்கறாங்களா இல்லையோ ஜெபகுமார் எப்ப வருவாராவது கண்டிப்பா காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. मैं 5 बजे से 7 बजे तक रेलवे स्टेशन में ही रह गया। 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன்லயே இருந்துட்டேன். आजकल तो हाथ में फोन है, இன்னைக்கு கையில போன்கள் இருக்குது. उन दिनों में ये भी नहीं है। அந்த காலத்துல போன் எங்க. फिर मैं वहां से धीरे धीरे आया दूल्हा को देखने के लिए। நான் மெதுவா அங்க இருந்து வார மணவாளனை பார்க்கிறதுக்காக. अभी तक दूल्हा खड़ा है। இப்போ அங்க நின்னுட்டே தான் இருக்கிறார். அவர் உட்கார கூட செய்யல, நின்னுட்டே இருக்கிறார் மணவாளன். मैंने कहा माफ करो, तुम्हारी दुल्हन आई नहीं है। மன்னித்து விடப்பா, மன்னித்து விடு, உனக்காக மணவாட்டி வரவே இல்லை. जैसा यीशु मसीह की दुल्हन तैयार होके जाती नहीं है, वैसे ही तुम्हारी दुल्हन तैयार नहीं है। எப்படி இயேசு கிறிஸ்துவுடைய மணவாட்டி ஆயத்தப்படுத்தி போகவில்லையோ இன்னும் அதே போல உன்னுடைய மணவாட்டியும் இன்னும் வரவே இல்லப்பா. सबों का दिमाग फट रहा था। எல்லாருடைய மனசு எல்லாம் உடையுது. वहां जितने लोग डेरियान सोन के थे वे लोग सब धीरे धीरे घसकने लगे।
இதுல யாரெல்லாம் டேரியன் சோனுக்கு திருமணத்துக்கு வந்தாங்களோ எல்லாம் மெதுவா விலக ஆரம்பிச்சாங்க, போக ஆரம்பிச்சாங்க. एकदम घबराहट का वातावरण। பயங்கரமான குழப்பமான சூழ்நிலை. इस उदाहरण को मैं इसलिए बतला रहा हूं, ஏன் இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன் தெரியுமா? जब आपको कुछ भी पता नहीं चल रहा, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொன்னா, कुछ भी मालूम नहीं हो रहा, என்ன நடக்கும்னே தெரியலன்னு சொன்னா, आपके दिल में शांति कभी नहीं रह सकती है। உங்கள் உள்ளத்திலே சமாதானம் ஒருபோதும் இருக்க முடியாது. यहाँ पौलुस की हालत वही है। இங்கே பவுலுடைய நிலைமையும் அதுவே. कल वो जिंदा रहेगा नहीं रहेगा मालूम नहीं, நாளைக்கு உயிரோடு இருப்பானா இல்லையா அவனுக்கு தெரியாது. मालूम नहीं, தெரியாது, मालूम नहीं। தெரியாது. उस वातावरण में पौलुस कहता किसी भी बात की चिंता मत करो। அந்த சூழ்நிலையில தான் பவுல் சொல்கிறான், எந்த காரியத்தையும் குறித்து கவலைப்படாதே. ये पौलुस भैया ये कैसा कह सकते हैं किसी भी बात की चिंता मत करो, कल क्या होगा मालूम नहीं। We are so uncertain, how can we keep peace in our hearts? பவுல் அவர்களே, எப்படி உங்களால சொல்ல முடியும், हमारे अंदर बहुत गड़बड़ी की बातें मच रही है, कुछ पता ही नहीं है क्या होने वाली है, लेकिन आप कह रहे हैं कि किसी बात की चिंता ना करो। आखिरी में मैं बतलाऊंगा, நான் கடைசியில நான் சொல்லுவேன். लेकिन उसकी परिस्थिति को मैं आपके सामने लाने के लिए चाहता हूं। ஆனால் இப்பொழுது நான் அவருடைய சூழ்நிலையை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். कैसा परमेश्वर की दी हुई शांति को अपने में कायम रखना जब कुछ भी मालूम नहीं हो रहा, ஒண்ணுமே தெரியாது என்ன நடக்குன்னு சொல்லி அப்படி இருக்க சூழ்நிலையில தேவனால் கொடுக்கப்பட்ட சமாதானத்தை காத்துக்கொள்வது எப்படி? पहला अध्याय में एक और बात को भी मैं कहूंगा, दूसरी बात। நான் இரண்டாவது ஒரு காரியத்தையும் முதலாவது அதிகாரத்துல சொல்ல விரும்புகிறேன். अगर आप उस अध्याय को पढ़ेंगे, அந்த முதலாவது அதிகாரத்தை வாசித்தால் वहां पर 15-16 पद को पढ़ेंगे। 15வது 16வது வசனத்தையும் பாருங்கள். फिलिपियों की पत्री पहला अध्याय का 15 और 16वां पद, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 15 16 வசனங்கள். वहां पर एक बात को आप देखिएगा, அங்கே ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். वहां उसके चारों तरफ रहने वाले की स्थिति को पौलुस लिखता है। அங்கே நான்கு புறமும் இருக்கிறார்களே அவர்களுடைய நிலைமையை பவுல் அங்கே எழுதுகிறான். जेल के अंदर काम करने वाले सेवक लोग, सिपाही लोग, अन्य लोगों की बातों को वहां पौलुस दर्शा रहा है। ஜெயிலுக்குள்ள இருக்கிற போர் வீரர்கள், அதிகாரிகள், இன்னும் பிறர் அங்கே சுற்றி இருக்கிறார்களே அவருடைய நிலைமையை பவுல் எழுதுகிறான். 15वां पद और 16वां पद को पढ़ रहे हैं। வசனம் 15 16 வாசிக்கிறோம். कितने तो डर और झगड़े के कारण मसीह का प्रचार करते हैं, और कितने बली मनसा से कई एक तो ये जानकर कि मैं सुसमाचार के लिए उत्तर देने को ठहराया गया हूं, प्रेम से प्रचार करते हैं। 17 पद को भी, और कई एक तो सीधाई से नहीं वरन विरोध से मसीह की कथा सुनाते हैं, ये समझकर कि मेरी कैद में मेरे लिए क्लेश उत्पन्न करें। சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனசாட்சியோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. किस प्रकार के लोगों के बीच में पौलुस रखा गया है? எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலே பவுல் வைக்கப்பட்டிருக்கிறான்? कुछ लोग ऐसे हैं, சிலர் அப்படி இருக்கிறாங்க, मेरे दुख में और दुख को पहुंचाएं, என்னுடைய துக்கத்துல இன்னும் துக்கத்தை கூட்டுகிறவர்கள், मेरे दर्द में और दर्द को पहुंचाएं, என்னுடைய வேதனையில இன்னும் வேதனையை கூட்டுகிறவர்கள். ऐसे ही मैं बेकारण जेल में बंद किया। என்ன பார்த்து சொன்னா ஏற்கனவே காரணம் இல்லாமல் சிறைச்சாலைக்குள்ளே அடிபட்டு கொண்டிருக்கிறேன். मैं कोई गलती तो नहीं किया, लेकिन जेल में बंद किया गया எந்த है। தவறு செய்யாமல் நான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன். लेकिन मेरे चारों तरफ में कुछ लोग जो हैं मुझे और तंगाने के लिए, और दुख देने के लिए, और परेशानी में डालने के लिए पूरा दिखावटी कोशिश करते हैं। ஆனால் என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்னை இன்னும் கஷ்டப்படுத்த, என்னை இன்னும் துக்கப்படுத்த அவர்கள் ஒரு மாய்மாலமான வெளிப்படையான ஒரு காரியத்தை செய்கிறார்கள். देखने में लगता है सुसमाचार सुनाते हैं, பார்க்கும்போது இப்படி தெரிந்து அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் என்று. लेकिन उनके पीछे मन में एक बात है, इनको और परेशान में डाल। ஆனால் அவருடைய உள்ளத்துல பின்னால இன்னொரு மனசு இருக்குது, என்ன சொல்லுது, இவனை இன்னும் கஷ்டப்படுத்த வேண்டும். भाई बहन, आप और हम इस बात को थोड़ा सा समझिए। சகோதர சகோதரிகளே, இந்த காரியத்தை கொஞ்சமாய் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். हॉस्टल में रहने वाले या
अकेले रहने वाला थोड़ा सोचिएगा। ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, இன்னும் பக்கத்துல வேற யாராவது இருந்தாலும் சரி, मान लीजिए आपको कुछ तकलीफ होती है पढ़ने में, வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு படிக்கிற விஷயத்துல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிறது, उस बात को आप समझ नहीं पाते हैं, நீங்க அந்த படிக்கிற அந்த காரியத்தை புரிய முடியாமல் இருக்கிறீர்கள், संघर्ष में है, போராட்டமா இருக்கிறது, आपको देखने के लिए आपका माँ बाप आते हैं, உங்களை பார்க்கும்படி உங்களுடைய பெற்றோர் வந்திருக்கிறாங்க, लेकिन एक दोस्त जाके आपके मम्मी से बोल रहे हैं, ஆனா ஒரு நண்பன் போய் உங்க அம்மாட்ட போய் இப்படி சொல்லிட்டான், सुनिए सुनिए கேளுங்கம்மா கேளுங்க, आपकी बेटी बहुत मेहनत तो करती है, உங்க மகன் ரொம்ப உழைக்கிறான், நல்லா இருக்கிறா, बेटा मेहनत तो करता है, அவன் மகன் நல்லா உழைச்சு பாடுபடுறான், लेकिन उसके चढ़ता उड़ता नहीं, ஆனா ஒண்ணுமே அவனுக்கோ புரியறதே இல்ல, इसलिए उसको स्कूल में पढ़ाइए मत, ஆகையால அவனை இங்க படிக்க வைக்காதீங்க, இந்த ஸ்கூல்ல அவனை எடுத்துருங்க வெளியில, क्यों पैसा का बर्बाद कर रहे हैं, ஏன் பணத்தை போட்டு இங்க வீணடிச்சிட்டு இருக்கீங்க, कुछ भी कीजिएगा तो फेल हो ही जाएगी, என்னதான் செஞ்சாலும் ஃபெயில் தானே ஆக போறான், आप पूरा मेहनत कर रहे हैं, நீங்க நல்லா உழைச்சு பாடுபட்டு போடுறீங்க, माँ बाप की बातों को सोच के चिंता के साथ पढ़ रहे हैं, பெற்றோருடைய காரியத்தெல்லாம் உணர்ந்து கவலையோட தான் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், लेकिन आपके साथी जाके ऐसा कहेगा तो आपको कैसा रहेगा उस साथी के बारे में, உங்க நண்பனோ யாரோ போய் இப்படி உங்க அம்மாட்ட சொன்னீங்கன்னா உங்க நண்பனை குறித்து உங்களுக்கு எப்படி வரும் பாருங்க, यारों हम कई बार उस प्रकार के परिस्थिति में धकेले जाते हैं, பிரியமானவர்களே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் अनेक முறை நாம் தள்ளப்படுகிறோம், हमारे चारों तरफ रहने वाला ये दिखाते हैं भलाई के लिए, परंतु वे हमारे बुराई के लिए काम करते हैं, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அவர்கள் நன்மை செய்கிறது போல தோற்றமளித்தாலும் தீமையையே பின்னாலே யோசிக்கிறார்கள், क्या उस वातावरण में हम शांति को रख सकते हैं, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சமாதானத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா, क्या परमेश्वर के दी हुई शांति को कम कायम रख सकते हैं, தேவனால் கொடுக்கப்பட்ட சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியுமா, सोचिए, யோசித்து பாருங்க, पौलुस से पूछेंगे, பவுலிடத்துல கேட்டீங்கன்னா पौलुस भैया कैसे आप कह सकते हैं किसी भी बात की चिंता मत कीजिए, பவுல் அவர்களே எப்படி நீங்க சொல்றீங்க எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாமல் என்று சொல்லி, ऐसे लोगों के बीच में आप रखेंगे कैसे कायम रख सकते हैं, இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில நீர் வைக்கப்பட்டிருக்கிறீரே எப்படி சமாதானத்தை தக்க வைக்கிறீர், आप कहते हैं परमेश्वर की शांति आपको कब्जा में पूरी नियंत्रित कर सकता है, நீங்கள் சொல்கிறீரே தேவ சமாதானம் முழுவதுமாய் நம்மை ஆளுகை செய்கிறது என்று சொல்கிறீரே, कैसा எப்படி ஆகும் அது, कैसा, அது எப்படி, मैंने जैसा कहा मैं आखिरी में बताऊंगा, நான் சொன்னது போல இதனுடைய விளக்கத்தை கடைசியில் நான் சொல்லுவேன், समय को मन में रखते हुए मैं दूसरा अध्याय में चले जा रहा हूं, நேரத்தை மனதில் வைத்தவனாக இப்பொழுது இரண்டாவது அதிகாரத்துக்கு வருகிறேன், दूसरा अध्याय में भी कई बातें पाई जाती हैं, இந்த இரண்டாவது அதிகாரத்திலும் अनेक விஷயங்கள் காணப்படுகிறது, लेकिन एक दो बात को मैं इस अध्याय में भी दिखाने के लिए चाहता हूं, ரெண்டு காரியத்தை இந்த அதிகாரத்திலிருந்து நான் காண்பிக்க போகிறேன், यहां पौलुस के निकट संबंधी, इसका मतलब मिलके काम करने वाला का झुंड के बारे में पौलुस लिखता है, இங்கே பவுல் தன்னோடு கூட நெருங்கிய அவனோடு கூட ஊழியம் செய்கிற இருக்கிற அந்த நெருங்கிய கூட்டத்தாரை குறித்து எழுதுகிறான், पहला अध्याय में मैंने दिखाया जो चारों तरफ रखे हुए हैं उन लोगों के बारे में, முதலாவது அதிகாரத்தில் காண்பித்த நான்கு புறம் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜன கூட்டத்தை குறித்து, लेकिन इस अध्याय में मैं पौलुस के संग काम करने वाले के बारे में बतलाना चाहते हैं, ஆனால் இங்கே பவுலோடு கூட உடன் வேலையாட்கள் அவர்களை குறித்து சொல்ல போகிறேன், यहाँ 19 पद से लेकर अगर आप पढ़िएगा 19வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தால், समय के मन में रखते हैं कि मैं केवल 21 तक पढ़ रहा हूं, காலத்தை மனதில் வைத்து நான் 21ஐ மாத்திரம் வாசிக்கிறேன், मुझे प्रभु यीशु में आशा है कि मैं तीमुथियुस को तुम्हारे पास तुरंत भेजूंगा ताकि तुम्हारी दशा सुनकर मुझे शांति मिले, क्योंकि मेरे पास ऐसा स्वभाव का कोई नहीं जो शुद्ध मन से तुम्हारी चिंता करें, क्योंकि सब अपने स्वार्थ की खोज में रहते हैं न कि यीशु मसीह की, அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் நம்பியிருக்கிறேன், அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனே என்று வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை, மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவைகளே தேடுகிறார்கள், यहाँ पौलुस बहुत चिंता के साथ इस बात को लिखता है, பவுல் அதிக கவலையோடு இந்த விஷயத்தை எழுதுகிறான், मेरे साथ तो एक झुंड है என்னோடு கூட ஒரு கூட்டம் இருக்கிறது, परंतु
ஆனால் मैं इसमें एक ही व्यक्ति को देख पाता हूं। அவர்களிலே ஒரே ஒரு மனுஷனை தான் நான் பார்க்க முடியுது. मैं 20वां पद में एक और बार आपका ध्यान को आकर्षित करने के लिए चाहता हूं, 20வது வசனத்தை இன்னொரு முறையாய் நான் உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். क्योंकि मेरे पास ऐसे स्वभाव का कोई नहीं है। ஏனென்றால் என்னை போல மனதுள்ளவன் அவனே அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. उसके साथ एक शब्द को पौलुस लिखता है, அதோடு கூட பவுல் இன்னொரு வார்த்தையை அங்க எழுதுகிறான் பாருங்கள். शुद्ध मन के साथ मेरे साथ कोई नहीं है। சுத்த மனதோடு கூட இருக்கிறவன் என்னிடத்தில் வேற யாரும் இல்லை. प्यारों, आप थोड़ा सा सोचिएगा, பிரியமானவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். स्कूल में अन्य डिपार्टमेंट में आपके साथ काम करने वाला अगर उस प्रकार के लोगों के साथ बैठ के आपका काम करना होगा, आपके शांति कैसा कायम रह सकती है। ஸ்கூலிலேயோ பிற டிபார்ட்மெண்ட்லயோ இப்படிப்பட்டவர்கள் நிறைந்திருக்கிற அவர்கள் மத்தியில நீங்களும் வேலை செய்யணும்னு சொன்னா உங்களுக்குள்ள சமாதானம் இருக்குமா? साथ काम कर रहा है உடனே தானே வேலை செய்யற ஆள் அவரே, परंतु पीछे अपनी चक्कर है, ஆனா பின்னால தனக்குரியவைகளை தேடுகிறவன், अपनी बातों के लिए है। தன்னலத்துக்காக ஓடுகிறவன். हम खेल खेल में एक बात को कहते हैं, விளையாட்டு விளையாட்டாக நாம் இந்த காரியத்தை சொல்லுவது உண்டு. என்ன? शादी के घर में खाने के लिए बैठने वाले ये क्या कहते हैं? திருமண வீட்டுல சாப்பாடுவதற்காக இலைய போட்டு உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? मान लीजिए इनका 2 मीट पीस और चाहिए, இவருக்கு சாப்பிடுற ஆளுக்கு வேணும் 2 மீட் 2 இறைச்சி துண்டு இன்னும் வேணும் இவருக்கு. ये कहते हैं, सुनिए सुनिए इनको कुछ खिलाइए और खाली खाली हो रहा खाली हो रहा। இவர் சொல்வார், இவருக்கு கொஞ்சம் போடுங்க ஐயா, எங்க இலையில ஒண்ணுமே இல்ல, இது காலி ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்லி அவரை போய் கூப்பிடுவார் பக்கத்துல விட்டு பக்கத்துக்காரருக்கு. खाली हो रहा, இவர் இலையில ஒண்ணுமே இல்ல பாருங்க, கொண்டு வாங்க இறைச்சி கொண்டு வாங்க. वो चलाने के लिए आएगा, इधर भी डाल दीजिए। அவர் அங்க கரண்டியை வச்சுக்கிட்டு போட வருவார் பாருங்க பக்கத்து இலைக்கு. உடனே இவர் சொல்ல இங்கேயும் போட்டுருங்கன்னு சொல்லுவார். இவர் चिंता उनके लिए नहीं है, अपने चक्कर में है, लेकिन मांगने का तरीका जो है ऐसे थोड़ा घुमा के। ஆனால் இவருடைய எண்ணங்களை பாருங்கள், அவரை குறித்து அல்ல, தனக்கு தான் வேணும், ஆனா சுத்தி வளைச்சிக்கிட்டு அந்த காரியத்தை செய்யறாரு. वही बात को यहाँ पौलुस कहता है, அதை தான பவுல் இங்க சொல்லுகிறார். मेरे साथ लोग हैं, என்னிடத்துல ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, लेकिन शुद्ध मन के साथ नहीं, ஆனால் சுத்த மனதுள்ளவர்கள் அல்ல. क्योंकि वो अपने अपने चक्कर में रहते हैं। ஏன்னா அவங்க எல்லாம் தனக்குரியவைகளையே தேடுகிறார்கள். एक ही जन तीमोथेयुस, ஒரே ஒரு மனுஷன் தான் தீமோத்தேயு என்பவன். उसी प्रकार के वातावरण में काम करने के लिए अगर हम रखे जाएंगे, हमारा शांति कैसे रहेगी? அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாமும் வைக்கப்பட்டிருந்தால் நம்முடைய சமாதானம் எப்படி இருக்கும்? ये पौलुस भैया, பவுலுஸ் அண்ணனே, आपने कितने लोगों को बढ़ाया, நீங்கள் எத்தனை பேரை வளர்த்து விட்டுருக்கீங்க, कितने लोगों को चलाया, எத்தனை பேரை நடத்திருக்கீங்க, लेकिन एक भी नहीं मिला है। இந்த உங்ககிட்ட ஒருத்தர் கூட அவங்க இல்லையா? இப்போ उस वातावरण में कैसे शांति के साथ आप रहते हैं? இந்த சூழ்நிலை பவுலே எப்படி நீங்க சமாதானமாய் இருக்கிறீங்க? पौलुस कहेगा, किसी भी बात की चिंता मत, பவுல் சொல்லுவார், எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதேன்னு சொல்லுவார். किसी भी बात की चिंता मत करो। எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாமல் சொல்லுவார். मैं फिर आगे बतलाऊंगा उस कारण को। திரும்ப நான் சொன்னது போல காரணத்தை திரும்ப விளக்குவேன். उसी दूसरे अध्याय में एक और जन के बारे में भी वो पौलुस लिखता है। அதே 2வது அதிகாரத்தில் இன்னொரு மனிதனை குறித்து பவுல் எழுதுகிறார். एपाफ्रादितुस करके एक व्यक्ति के बारे में लिखता है। எப்பாப்ராத்தேத்து குறித்து அவன் எழுதுகிறான். उसको फिलिप्पी कलीसिया ने पौलुस को मदद करने के लिए भेजी थी। அந்த மனிதனை பிலிப்பி சபையார் பவுலுக்கு உதவி செய்யும்படியாய் அனுப்பி வைத்தார்கள். मार खाते खाते पौलुस का शरीर चूर चूर हो गया होगा। அடிபட்ட பவுலுடைய உடம்பு எல்லாம் நொறுங்கி போயிருக்கும் அல்லவா? आपको मालूम है वो कोरिन्थ के कलीसिया को लिखता है, मुझे 5 बार 39 बार खोले खाना पड़ा। பவுல் எழுதுகிறார், அங்கே எழுதும் பொழுது எனக்கு 5 முறை 39 தடவை அந்த சவுக்கினால் அடி வாங்கினேன். क्योंकि बाइबल के अंदर भी पाया जाता है, उन दिनों का कानून भी यही है। வேதத்துக்குள்ளேயும் அது காணப்படுகிறது, அந்த காலத்துல காணப்பட்ட சட்டதிட்டமும் அதுவே. एक जन को 40 बार खोला नहीं लगा सकते हैं, ஒருவரை 40 முறை சவுக்கால் அடிக்க முடியாது. एक बार कम करके लगा सकते हैं। ஒரு தடவை குறைச்சி அடிக்கலாம், அவ்வளவுதான். पौलुस को 5 बार 39 बार खोले लगाया गया है। பவுலுக்கு பாருங்கள், 5 முறை 39 என்று சொல்லி சவுக்கால் அடிபட்டவன். आप थोड़ा सा सोचिएगा, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 196 बार उसने मार खाया खोले का। அவன் அந்த வாரினாலே அல்லது அந்த சவுக்கையினாலே
95 முறை அவன் அடி வாங்கி இருக்கிறான். प्रभु के नाम की स्तुति महिमा हो। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उसका शरीर कितना चूर चूर हुआ हो, அவனுடைய சரீரம் எப்படியாய் நொறுக்கி பிளக்கப்பட்டிருக்கும். और एक रात भर समुद्र के पानी में था। ஒரு இரவு முழுதும் கடல் தண்ணிலேயே அவன் கிடக்கிறான். उसी प्रकार का शरीर में कितना वेदना रहता होगा। அப்படிப்பட்ட இடத்துல அவனுக்கு எவ்வளவு வேதனைகள் வந்திருக்கும். इस कलीसिया ने एपाफ्रातुस को भेजा था। இந்த சபை எப்பாப்ராத்தேத்துவை அவனுக்கு அனுப்பி வைக்கிறது. थोड़ा दबा दो भाई, எப்பா போய் அவனுக்கு கொஞ்சம் மாலிஷ் பண்ணு. उसको रात को नींद नहीं आती होगी, அவனுக்கு இரவுல தூக்கம் வராம கஷ்டப்படுவான். थोड़ा मसाज तो कर दो। கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடு. लेकिन आया हुआ आदमी का मसाज करना पड़ गया पौलुस को। ஆனால் பவுலுக்கு என்ன ஆயிடுச்சு, வந்த மனுஷனுக்கு மசாஜ் பண்ண வேண்டியது वो ஆயிடுச்சு. इतना बीमार हो गया, அவன் வியாதிப்பட்டே விட்டான். इतना बीमार हो गया, அவனுக்கு வியாதி அப்படி பாருங்க. पौलुस को उसको सेवा करना पड़ गया। பவுல் போய் அவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. मदद करने के विचार से आया, உதவி செய்ய எண்ணத்தோடு வந்தவன், मदद करने के विचार से அந்த भेजा गया, நல்ல எண்ணத்தோடு அனுப்பப்பட்டவன். लेकिन यहाँ उल्टा परिणाम। ஆனால் இங்கே நேர்மாறாக காரியம் நடக்கிறது. आपने सोचा किसी से मुझे मदद मिलेगी, நீங்க நினைச்சீங்க இவன்ட்ட இருந்து எனக்கு உதவி கிடைக்கும். लेकिन ஆனால் ஆனால் मैं एक बार जर्मन में लंगफील्ड करके एक जगह है, वहां पर मैं गया था। லங்ஃபீல்ட் என்று சொல்லி ஜெர்மனியில ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். वहां एक श्रीलंका का भाई मुझसे आके मुलाकात किए। அங்கே ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு சகோதரர் என்னை வந்து சந்தித்தார். वो पहले मुझसे मुलाकात कर रहे थे तो अच्छी दोस्ती बनी, அவர் முதலே என்னை சந்தித்ததுனால நல்லாய் எங்களிடத்தில் நட்பு உண்டாயிருந்தது. और इसलिए दूसरे बार जब मैं गया था वहां मुझसे मुलाकात करने के लिए आया। ஆகையால இரண்டாவது முறை நான் அங்கே போன பொழுது என்னை சந்திக்கும்படி அவர் வந்திருந்தார். जिस घर में मैं ठहरा था, எந்த வீட்ல நான் தங்கி இருந்தேனோ वो भाई कहने लगे वो आपसे मुलाकात करने के लिए आ रहा है, அந்த வீட்டுக்காரர் அந்த சகோதரர் சொன்னாரு அவர் உங்களை சந்திக்கும்படியாய் வருகிறார். क्योंकि पहले बार उसने मेरे साथ बहुत अच्छा संगति किया था। ஏனென்றால் முதலாவது நான் அவரை சந்தித்த போது நல்ல ஒரு ஐக்கியம் என்னோடு கூட வைத்திருந்தார் அவர். मैं प्रभु की कई बातों को उसको सिखाया, ஆண்டவருடைய अनेक காரியங்களை கற்றுக் கொடுத்திருந்தேன் அவருக்கு. और वो एक अच्छा प्रचारक होगा करके मैं विश्वास कर रहा था। நான் விசுவாசித்திருந்தேன் நல்ல ஒரு பிரசங்கியாராய் பிரசங்கம் பண்ணுவார் என்று சொல்லி. अभी आ रहा करके सुन के मैं बहुत खुश हो गया, இப்போ அவர்தான் வர்றாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். क्योंकि दिन में मीटिंग नहीं रहती थी, ஏனென்றால் பகல்ல அங்கே எனக்கு கூட்டங்கள் இருக்காது. वही इधर उधर मुझे ले जाता था, யாராவது என்னை இங்கேயும் அங்கேயுமாய் கூட்டிட்டு போவாங்க. इसलिए उसके आने के बारे में सोच सुन के मैं बहुत खुश था। ஆகையால வர்றாருன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். लेकिन वो लटका हुआ मुंह के साथ आया। ஆனால் அவர் முகத்தை தொங்க போட்டு வர்றாரு. मैंने पूछा था, நான் கேட்டேன் அவர்ட்ட, उनका माँ नाम नहीं लूंगा क्योंकि इसमें वीडियो में चले जाता फिर उसके कान में पड़ जाएगा, मुश्किल हो जाएगा। நான் பேர் சொல்ல மாட்டேன், ஏன்னா வீடியோவும் போயிடும், அவர் திரும்ப அவருடைய பேர் அவர் கஷ்டப்படுவார். बोल रहा था भैया 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 कह रहे थे। அவர் சொன்னா அண்ணே அண்ணே அண்ணேன்னு தலையை சொல்லி ஆரம்பிச்சாரு. मैंने पूछा क्या बाबू बताइए क्या है। என்னப்பா என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறேன், நான் என்ன விஷயம். उन दिनों में श्रीलंका से चोरी चोरी में बहुत लोग देश को छोड़ के यूरोप में कनाडा में टिकने के लिए चले आते थे। அந்த நாட்களிலே அந்த ஸ்ரீலங்காவை விட்டு விட்டு திருட்டளவாக ஜனங்கள் யூரோப்புக்கும் இன்னும் அமெரிக்காவுக்கும் பல இடங்களுக்கும் அவங்க போயிட்டாங்க, போயிட்டு வந்துவாங்க. एजेंट लोग पैसा लेके उनको पार कराते थे। ஒன்று சிலவங்க அங்க இருக்காங்க, பணத்தை வாங்கிடுவாங்க, அவங்கள அந்த எல்லையிலிருந்து அவங்கள அனுப்பி வச்சிருவாங்க. एक लड़की कनाडा के किसी लड़के से शादी करने के लिए उसको सब कुछ तय हो गया था। ஒரு பெண் கனடாவில் இருக்கிற ஒரு பையனோடு கூட திருமணம் நடப்பதற்காக எல்லாம் முடிந்திருக்கிறது. இப்பொழுது திருமணம் நடக்க उसको एजेंट लोगों ने पार कर रहा था। இப்பொழுது அந்த பெண்ணை ஏஜென்ட் இருக்கிறாங்களே அவங்க அந்த பெண்ணை இப்பொழுது கடத்துறாங்க, அதாவது கொண்டு போறதுக்கு வழி வைக்கிறாங்க. एजेंट लोग जर्मन देश तक पहुंचाए, அந்த ஏஜென்ட் அந்த பெண்ணை ஜெர்மன் நாட்டு வரைக்கும் கொண்டு போய் விட்டுறாங்க. छोड़ छाड़ के चले गए, ஆனா அவங்க அதுக்கப்புறம் செய்ய முடியல, விட்டுட்டு போயிட்டாங்க. ये लड़की जर्मन में अभी फंस गई। இப்பொழுது இந்த பெண் ஜெர்மனிலேயே சிக்கிட்டா. इस लड़की के किसी के बारे में पता नहीं है, இந்த பெண்ணுக்கு யாரை குறித்தும் அல்லது யாருக்கும் இந்த பெண்ணை குறித்து தெரியாது. कैसा कैसा मेरा दोस्त के साथ उसको संबंध हुआ, எப்படியோ அந்த பெண்ணுக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், எப்படியோ ஒரு சின்ன தொடர்பு உண்டாயிடுச்சு. उनको पांव पकड़ के पूछने लगी, அந்த பெண் என்னுடைய நண்பருடைய காலை தொட்டு தொட்டு கேட்க ஆரம்பித்தாள், मेरी शादी तय हो गई कनाडा में, என்னுடைய திருமணம் கனடாவில் இருக்கிற ஒருவருக்கு நிச்சயமாய் இருக்கிறது, यूरोप से कनाडा जाना है, நான் இப்பொழுது யூரோப்ல இருந்து கனடாவுக்கு போக வேண்டும், तब तक आप मुझे अपने यहाँ ठहराइए, அது வரைக்கும் நீங்க என்ன உங்க வீட்டுல தங்குவதற்கு இடம் கொடுங்க. ये तरस खाया था। இவள் கொஞ்சம் அப்படியே மனதுருகிற மாதிரி அவர் அழுதாள். இவர் அவள் மேல மனதுருகினாள். मन में उसके लिए
जगह होने के चलते एक ही छोटी कमरा में रहता था। அதாவது இவர் என்னுடைய நண்பர் வீட்ல ஒரு சின்ன ரூம்ல தான் இருந்தாரு. இப்பொழுது அந்த பெண்ணு மேல மனதுருகிறாரு. एक छोटी कमरा में, ஒரு சிறிய அறை அது அவர் வீட்ல. और इसको पता नहीं चला कैसा रहेंगे, இவருக்கு தெரியாது எப்படி நான் இருப்பேன்னு சொல்லி. लेकिन लड़की के दुर्दशा देके उसको साथ रख दिया। ஆனால் அந்த பெண்ணுடைய பயங்கரமான மோசமான நிலைமையை வச்சு இவர் தன்னோட வச்சுக்கிட்டாரு. 1 महीना हुआ, மாசம் 1 ஆயிடுச்சு, 2 महीना हुआ, 2 மாதம் ஆயிடுச்சு, 3 महीना हुआ, 3 மாதம் முடிந்தது. कुछ रास्ता नहीं खुल रहा था। எந்த வழியுமே அந்த பெண்ணுக்கு திறக்கல. वो लड़की की मदद करने के चक्कर में था। இவள் அந்த பெண்ணுக்கு உதவி செய்யணும்ங்கிறது துடிச்சிட்டு இருந்த ஆளு. एक दिन वो लड़की आके कहने लगी, सुनिए ना, उस आदमी के छोड़िए, आपसे मैं शादी करके आप ही के साथ रहूंगी। இந்த பெண் ஒரு நாள் வந்து சொன்னா, அந்த ஆளை விட்டுருங்க, அந்த திருமணத்தை விட்டுருங்களே, நான் உங்களை திருமணம் செய்யலாமான்னு கேட்ட ஆரம்பிச்சா. मदद करने वाला का भी ढोना पड़ रहा है। உதவி செய்கிறவனுக்கு இப்பொழுது பெரிய சுமைய தூக்க வேண்டியது ஆயிருது இப்பொழுது. मैंने उससे पूछा, நான் அந்த நண்பனிடத்துல கேட்டேன், मुझे समझ में आ गया, எனக்கு புரிஞ்சிட்டு காரணம் என்ன இனி இப்படி இருக்க. तुम न केवल अभी वचन दिया है, नी मैं सीधा बोला, நான் நேரே சொன்னேன், நீ வாக்கு கொடுத்திருக்கிறது மாத்திரமல்ல, परंतु उसके साथ संबंध भी तुम्हारा हो गया। உன்னோடு கூட உறவும் உடல் சம்பந்தமான உறவும் ஆயிருக்கிறது. तो फूट फूट के रोने लगा। அவர் புலம்பி புலம்பி அழ ஆரம்பித்தார். भैया लड़की अभी 3 महीना गर्भवती भी है, क्या करना இப்பொழுது அந்த பெண்ணுக்கு 3 மாதம் கர்ப்பமாய் அவள் இருக்கிறாள். मैं उसको छोड़ नहीं सकता हूँ, அவளை நான் விட முடியாது. शादी करना भी मुश्किल है, திருமணமும் செய்ய முடியாது. मुझे क्या करना है? என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது? कभी कभी मदद के लिए जाने वाला बार बन जाता है। சில நேரத்திலே உதவிக்கு போகிறவன் பழுவை சுமக்க வேண்டியதாய் விடுகிறான். पौलुस की हालत वही है, பவுலுடைய நிலைமையும் அதுவே. उसको मदद करने वाला का इसका मदद करना पड़ गया। அவனுக்கு உதவி செய்ய வருகிறவனுக்கு இவன் அவனுக்கு உதவி செய்ய வேண்டியதாய் விட்டது. क्या करना है என்ன செய்ய வேண்டும் पता नहीं चल रहा, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. कैसा रहेगी शांति, உள்ளத்துல எப்படி சமாதானம் இருக்கும்? शांति कैसे रहेगी? உள்ளத்துல சமாதானம் எப்படி இருக்கும் ஐயா? पौलुस भैया, பவுலுஸ் அவர்களே, ऐसे वातावरण में आप क्या करेंगे? இந்த சூழ்நிலையில நீங்க எப்படி இருக்க போறீங்க? आया हुआ आदमी मृत्यु तक पहुंच गया, அந்த மனுஷன் மரண தருவாய்க்கு போயிருக்கிறான். இப்பொழுது मरने पर था, அவன் மரிக்கும் தருவாயில் இருக்கிறான். कैसा कैसा उसको जिंदा रखना मेरा काम हो गया। எப்படியாவது ஒரு உயிரை காப்பாத்துறது என் வேலை. पौलुस कहेगा, பவுல் சொல்லுவார், किसी भी बात की चिंता मत करो, எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதே. ये कैसा हो सकता है, இது எப்படி ஐயா சாத்தியமாகும்? ये कैसा हो सकता இது है? எப்படி ஐயா நடக்கும்? आप में से भी कुछ लोगों का स्थिति यही हो सकता है। உங்களிலும் சிலருடைய நிலைமை இப்படி இருக்கலாமே. आपने मदद करने के लिए हाथ बढ़ाया, நீங்கள் உதவி செய்யத்தானே கரம் நீட்டினீங்க, परंतु आपके लिए वो फंदा हो गया। ஆனால் இப்பொழுது அங்கேயே சிக்கலில் இருக்கீங்களோ? दुनिया में कितने लोग हैं अन्य लोगों के लिए बैंक में सिग्नेचर डाले हैं, உலகத்துல எத்தனை பேர் பேங்க்ல உள்ள மற்றவர்களுக்காக தன்னுடைய சிக்னேச்சரை போட்டிருக்காங்க தெரியுமா? लोन के लिए सिग्नेचर डाले हैं, பேங்க்ல அவனுக்கு லோன் சொல்லி சிக்னேச்சரை போட்டாச்சு. लेकिन वो आदमी डूब गया। ஆனா அந்த மனுஷன் மூழ்கிட்டான். அதுலயே ना केवल वो डूब गया, तुमको भी डुबा दिया। அவன் மூழ்கினது மாத்திரமல்ல, நீனும் அதுல சிக்கி மூழ்கி கொண்டிருக்கிறாய். उस समय तुम्हारा हालत क्या होगा? அந்த நேரத்துல உன் நிலைமை எப்படி இருக்கும்? शांति कैसे रहेगी? சமாதானம் என்னவாகும்? பவுலுஸ், कैसा कह रहे हैं आप? எப்படி நீர் சொல்றீர் இந்த விஷயத்தை? चिंता मत करो, கவலைப்படாத. எப்படி ஐயா சொல்றீரு? 3 अध्याय 3வது அதிகாரம். वहां भी 2 बात को मैं दिखाने के लिए चाहता हूं। அங்கேயும் 2 காரியங்களை நான் காண்பிக்க முடியும். अगर पहली कुछ बातों को देखेंगे, முதலாவது சில காரியங்களை பார்த்தால், जिन बातों को पौलुस कहने के लिए नहीं चाहता था, எந்த காரியங்களை பவுல் சொல்லவே விரும்பவில்லையோ, अपना जात, अपना जन्म, अपनी बातों को दिखाने के लिए नहीं चाहता, जिसको वो कूड़ा समझता था, தன்னுடைய பிறப்பு, தன்னுடைய ஜாதி, எதையெல்லாம் அவன் ஒரு குப்பையாக எண்ணினானோ சொல்லவே விரும்பவில்லையோ, लेकिन आज ऐसे वातावरण बन रहा है, इसकी जन्म के ऊपर, इसकी बात के ऊपर क्वेश्चन मार्क आ रहा है। ஆனால் சூழ்நிலை அப்படியாய் பவுலுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இவனுடைய பிறப்பு, இவனுடைய ஜாதி, இவனுடைய சொந்தம் எல்லாவற்றையும் கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு, इसलिए उसको कहना पड़ा। ஆகையினாலே பவுலுக்கு சொல்ல வேண்டியதாயிடுச்சு. 3 अध्याय का 4वां पद, 3ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம். मैं तो शरीर पर भी भरोसा रख सकता हूं, यदि किसी और को शरीर पर भरोसा रखने का विचार हो तो मैं उससे भी बढ़कर
रख सकता हूं। மாம்சத்தின் மேல் நம்பிக்கையை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவர் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையை இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். आगे लिखता है इसको मैं कूड़ा समझता हूं, அவன் தொடர்ந்து எழுதுகிறான், இவைகளை குப்பையாய் எண்ணுகிறேன். लेकिन उसकी क्रिया मेरे अंदर उस बात को जगा देता है। ஏனென்றால் அவர்களுடைய கிரியை எனக்குள்ளே அந்த காரியங்களை எழுப்பி விடுகிறது. उसकी बातें मेरे अंदर इसको जगा देता है। அவருடைய காரியங்கள் எனக்குள்ளே இந்த காரியங்களை எழுச்சி விட்டுகிறது. अगर उसमें मैं गमन करूं तो वहां गमन करने के लिए उस बात को वो उठा लेता है। நான் அதிலே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் நான் அந்த விஷயத்தில் எவ்வளவோ மேன்மை பாராட்டலாம். अब जिस बात को प्रकट करने के लिए तैयार नहीं है, நீங்கள் எந்த காரியத்தை வெளியில பேசுவதற்கு சொல்வதற்கு ஆயத்தம் இல்லையோ, जिस बात को आपने गाड़ के रखा, எந்த காரியத்தை அடக்கம் பண்ணி வச்சிருக்கீங்களோ, लेकिन आपका वातावरण ऐसा बन रहा है कि आपको उसका कहना पड़ रहा है, ஆனால் சூழ்நிலை அப்படியாக உருவாகிறது அந்த காரியத்தை தோண்டி எடுத்து பேசணும் போல, उससे आपके दिल में एक घबराहट, அதனால உங்களுடைய உள்ளத்திலே ஒரு கலக்கம், आपकी शांति खो जाने की पूरा संभावना, இது நிமித்தம் சமாதானம் இழக்கப்பட முழு வாய்ப்பு இருக்கிறது. और एक बात को भी उसी अध्याय में दिखाने के लिए चाहते हैं। அதே அதிகாரத்துல இன்னொரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். 18 पद को देखिएगा, 18வது வசனத்தை பாருங்கள். 18 19 पद को देखिएगा, 18 19 வசனங்களை பாருங்கள். वहां झुंड को दिखा रहा है। அங்கே ஒரு கூட்டத்தாரை பவுல் கொண்டு வருகிறார். शब्दों को थोड़ा ध्यान से देखिए, வார்த்தைகளை நன்றாய் கவனித்து பாருங்கள். बहुतेरे ऐसे चाल चलते हैं, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், जिनकी चर्चा मैंने तुमसे बार बार किया है। அவர்களை குறித்ததான காரியங்களை நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறேன். अभी से रो रो कर कहता हूं, இப்பொழுதும் நான் கண்ணீரோடே சொல்லுகிறேன். people those who make me cry all the time in spite of my continuous warning, मैं लगातार चेतावनी देने के बावजूद लोग मुझे रोने के लिए बातों को कहते हैं. मैंने बार बार कहा था ये शरीर की विचार है, இது சரீரத்தினுடைய எண்ணம், இது மாம்சத்துக்குரிய எண்ணம், ये पृथ्वी की बातें हैं, இது பூமிக்குரிய எண்ணம். लेकिन सुनने के लिए तैयार नहीं। ஆனால் கேட்க ஆயத்தமாய் இல்லை. बहुतेरे का चाल, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். मैं रोता हूं, நான் அதை கண்டு கண்ணீரோடு சொல்லுகிறேன். मैं रोता हूं, நான் கண்ணீர் விடுகிறேன். मैं रोता हूं, நான் கண்ணீர் விடுகிறேன். ऐसे लोगों को देख के रोता हूं। அப்படிப்பட்டவர்களை பார்த்து நான் அழுகிறேன். पौलुस, பவுலே, उस प्रकार का वातावरण में आप कहते हैं किसी भी बात की चिंता मत करो। இந்த சூழ்நிலை தான் நீர் சொல்கிறீரோ, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி, हाँ, ஆம் அப்படித்தான் சொல்லுகிறேன். प्रभु का दिया वो शांति को भंग करने के लिए इन सारी बातों को ताकत नहीं है। தேவனால் கொடுக்கப்பட்ட தேவ சமாதானத்தை அழிக்க எடுக்க இந்த சக்திகளுக்கு இடமே இல்லை. प्यारों, आज आप भी उस प्रकार की हालत में धकेले जाए होंगे, பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே தள்ளப்பட்டிருக்கலாம். लेकिन आप इस बात को भूलिए मत। ஆனால் நீங்கள் இந்த காரியத்தை மறந்து போகாதீர்கள். प्रभु ने कहा कि मैं अपनी शांति तुम्हें दे के चले आया हूं। ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். प्रभु के नाम की स्तुति महिमा हो। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. चौथा अध्याय में भी समय का मन में रखते हुए मैं बोल रहा हूं, 4 अध्याय में भी 2 बात को मैं दिखाने के लिए चाहूंगा। 4வது அதிகாரத்திலும் நேரத்தை மனதில் வைத்தவனாக நான் 2 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். दूसरा और तीसरा पद को पढ़िएगा। 2வது 3வது வசனத்தை வாசியுங்கள். मैं युवेदिया को भी समझाता हूं और संधु को भी कि वे प्रभु में एक मन रहें। கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க ஏரோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் நான் புத்தி சொல்லுகிறேன். और हे सच्चे सहकर्मी, मैं तुझसे भी विनती करता हूं कि तू उन स्त्रियों को समझाता सहायता कर, क्योंकि उन्होंने मेरे साथ सुसमाचार फैलाने में, क्लेशों में मेरे उन और सहकर्मियों समेत परिश्रम किया जिनके नाम जीवन की पुस्तक में लिखे हुए हैं। அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமேந்தோடும் மற்ற என் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. दो स्त्रियों का नाम ले रहा है। இங்க பவுல் 2 ஸ்திரீகளுடைய பெயரை எடுக்கிறார். अच्छे सहकर्मी हैं, நல்ல உடன் கூட்டாளி,
जीवन के पुस्तक में नाम लिखे हुए लोग ஜீவ हैं, புத்தகத்தில் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. चुने हुए लोग हैं. அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், मेरे इस काम में बहुत मदद किए हैं. எனக்கு பெருவுதவியாய் இருந்தவர்கள். लेकिन परेशानी यही है, ஆனால் பிரச்சனை எங்கே தெரியுமா? दोनों में पटरी नहीं खाता, ரெண்டு பேருமே ஒரே சிந்தை இல்ல, ஒத்து போக மாட்டாங்க. दोनों में पटरी नहीं होता. ரெண்டு பேரும் ஒண்ணு போல போக மாட்டாங்க. जेल में से पौलुस को लिखना पड़ा, थोड़ा सा एडजस्ट करके चलिए. சிறைக்குள்ள இருந்து பவுலுக்கு எழுத வேண்டியது ஆயிடுச்சு, கொஞ்சம் ஒத்து போங்களே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்களேன்னு சொல்லி. पूरे कलीसिया के लिए चिट्ठी लिख रहा है, लेकिन इनका दोनों नाम लेके सुनिए, थोड़ा मेहरबानी से साथ मिलके काम कीजिए. முழு சபைக்குத்தான் அவன் நிருபத்தில் எழுதுகிறான். ஆனா ரெண்டு பேருடைய பெயரை எடுத்து சொல்றான், கொஞ்சம் ஒத்து போங்களே, ஒரே சிந்தையா இருங்களே, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்றான். पौलुस, பவுலே, इस प्रकार के वातावरण में आप परमेश्वर की शांति का कैसा कायम रखते हैं? இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவ சமாதானத்தை எப்படி ஐயா காத்துக்கொள்ளுகிறீர்? आपके बच्चे दो जन लड़ते रहेंगे, क्या होगा? உங்க பிள்ளைகள்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே எப்பவும் இருக்கான்னு சொன்னா எப்படி ஆகும் உங்களுக்கு? कल एक बहन इतनी लंबी चिट्ठी मुझे लिखी थी. நேற்றுக்கு ஒரு சகோதரி இவ்வளவு நீளமான ஒரு கடிதம் எனக்கு எழுதியிருந்தாள். उनका पूरा परिवार की समस्याओं को उन्होंने 1 2 3 4 करके लिखी थी. அவருடைய குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் 1 2 3 4 சொல்லி எழுதிட்டே வந்திருந்தா. एक महीना के पहले उन्होंने मुझे कुछ जिक्र की थी, मैं उनके साथ जूम में उनके पारिवारिक फास्टिंग प्रेयर में शामिल हो जाऊं. நான் அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்பதாக ஒரு காரியத்தை சிலவற்றை எழுதியிருந்தால் என்னன்னு சொன்னா, நான் ஒரு ஜூம்ல அவங்க குடும்பத்துல எல்லாரோடும் கூட இணைந்து பேச வேண்டும் என்று சொல்லி. मैं उस समय अस्पताल में था. நான் அந்த நேரத்துல ஆஸ்பத்திரியில இருந்தேன். मैंने उनको जवाब दिया, मैं अस्पताल में हूं, मैं उसमें शामिल नहीं हो सकता हूं. நான் சொன்னேன், நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன், இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொள்ள முடியாது. लेकिन मैं आपके लिए प्रार्थना करूंगा. ஆனா உனக்காக உங்களுக்காக ஜெபிக்க முடியும். उन्होंने बहुत लंबी चिट्ठी लिखी. ஆகையால நீண்ட ஒரு கடிதத்தை இப்பொழுது எழுதியிருந்தாங்க. बाहर के लोगों से तकलीफ नहीं है, வெளியில இருக்கிறவங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. उस परिवार को मैं अच्छी तरह से जानता हूं. அந்த குடும்பத்தாரை நன்றாக நான் அறிந்திருக்கிறேன். उनके हाथा के अंदर हम लोगों ने मीटिंग चलाया था. அவங்க வளாகத்துல நாங்கள் கூட்டம் நடத்தி இருக்கிறோம். लेकिन उन्होंने जब समस्याओं का लिखा, ஆனால் பிரச்சனைகளை ஒன்றொன்றாய் எழுதின போது उसमें से उन्होंने कहा, அவர்கள் இப்படியாக அதிலிருந்து சொன்னார்கள், मेरा भाई जो आपके मीटिंग में जवानी में प्रभु को ग्रहण किया था, என்னுடைய சகோதரன் உங்களுடைய கூட்டத்திலே வாலிப வயதிலே ஒப்பு கொடுத்தவன், बहुत दूर रखा था, ரொம்ப வைராக்கியமாய் இருந்தவன். लेकिन शादी के बाद बदल गया. ஆனால் திருமணத்துக்கு பின்பு மாறி போயிட்டான். शादी के बाद बिल्कुल बदल गया. திருமணத்துக்கு பின்பு முழுது மாறிட்டான். उसके रवैया ऐसा है. அவனுடைய ஓட்டங்கள் இப்படி இப்ப இருக்கு. हम लोगों के घर में परेशानी के अलावा परेशानी है. எங்க குடும்பத்துல துன்பத்துக்கு மேல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. हमारा माँ बाप सोते नहीं है, எங்க பெற்றோர் தூங்க மாட்டேங்கிறாங்க. हमारे रिश्तेदार सोते नहीं है, எங்க உறவினர்கள் தூங்குறது இல்ல. मेरा हस्बैंड पागल जैसा बन रहे हैं. என்னுடைய கணவர் பைத்தியம் போல ஆகிறாரு. कुछ तो कीजिए. என்னையாவது செய்யுங்க அண்ணே. कई परिवारों में इस प्रकार के अशांति का वातावरण, அநேக குடும்பங்களில் இப்படிப்பட்ட சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை. 1 2 जन के चलते बहुत अशांति का वातावरण. 1 2 3 பேரை அவர்கள் நிமித்தமாக பயங்கரமான சமாதானமற்ற சூழ்நிலை. पौलुस कल जीवन जाएगा नहीं जाएगा उस स्थिति में है. பவுல் நாளைக்கு உயிர் இருக்குமா இருக்காத அந்த நிலைமையில இங்க இருக்கிறான். लेकिन फिलिपी शहर की बातों को सोच के वो खास करके इन दोनों का नाम को लेके कहता है. ஆனால் பிலிப்பு பட்டணத்தில் உள்ள ஜனங்களை எல்லாம் நினைத்து விசேஷமாய் ரெண்டு பேருடைய பெயரை நினைத்தவனாக அவன் எழுதுகிறான். पौलुस ऐसे वातावरण में आप कहते हैं किसी भी बात की चिंता मत करो. பவுலே, இந்த சூழ்நிலையில நீர் சொல்லுகிறீர்கள் எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்கள் என்று சொல்லி. कैसा, எப்படி அது முடியும்? कैसा? அது எப்படி? 4 अध्याय में एक और बात भी छिपी हुई है. 4 அதிகாரத்துல இன்னொரு காரியம் மறைந்திருக்கிறது. 4 अध्याय 4 அதிகாரம் 11 12 पद को देखिएगा. 11 12 வசனங்களை பார்த்தால், अपनी गट्टी के कारण ये कहता हूं, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. मैंने ये सीखा है कि जिस दशा में हूं उसमें संतोष करूं. मैं दीन होना भी चाहता हूं, जानता हूं, बढ़ना भी जानता हूं. हर एक बात और सब दशाओं में तृप्त होना, भूखा रहना, बढ़ना, घटना सीखा हूं. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். पौलुस कोरिन्थी की कलीसिया में ये लिखता है. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது இப்படியா எழுதுகிறார்.
4 अध्याय पहला कुरिन्थियों उसका 4 अध्याय का 11वां पद को देखिएगा। 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். वो अपने दशा को लिखता है। தன் நிலைமையை பவுல் எழுதுகிறான். 11 12 का भी देखेंगे। 11 12யும் பார்க்கலாம். पहला कुरिन्थियों उसका 4 अध्याय 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் उसका 11 और 12 11 12 வசனங்கள். वहां देखिए ये इंटरनेशनल स्पीकर है। அவன் அங்கே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பீக்கராக இருக்கிறான். देश देश में कलीसियाओं को स्थापना किया हुआ व्यक्ति है। நாடெல்லாம் போய் சபைகளெல்லாம் நிறுவின ஒரு மனுஷன். लेकिन यहाँ लिखता है ஆனால் இங்கே அவன் எழுதுகிறான், हम इसी घड़ी तक भूखे प्यासे और नंगे हैं। இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளுமாய் குட்டுண்டவர்களுமாய் இருக்கிறோம். मारे मारे फिरते हैं। குட்டுண்டவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். 12वां पद में 12வது வசனத்துல अपने हाथों से काम करके परिश्रम करते हैं लेकिन लोग बुरा कहते हैं। எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்படுகிறோம். वे सताते हैं, அவர்கள் துன்பப்படுத்துகிறார்கள், हम सहते रहते हैं। நாங்கள் சகித்து கொண்டே போகிறோம். एक जबरदस्त प्रकाश पाया हुआ प्रचारक है। பயங்கரமான வெளிப்பாடுகளை பெற்ற ஒரு ஊழியக்காரன் சொல்றான். कौन सा शब्द का लिखता है? என்னென்ன வார்த்தை போடுறான்? भूखा है, பசி பட்டினி, प्यासा है, தாகமுள்ளவர்கள், नंगा है, நிர்வாணி, full of needs, எல்லாம் தேவையோடு இருக்கிறோம். தேவை, खाने के लिए जरूरत, உணவு தேவை, எங்களுக்கு पीने के लिए जरूरत, குடிப்பதற்கு ஒன்று வேண்டும், पहनने के लिए जरूरत, உடுக்க உடையில் இல்லை. मेरी आवश्यकताएं बहुत 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 बड़ा। என்னுடைய தேவைகளோ அதிகம் அதிகம் சொல்ல முடியாது. प्यारो பிரியமானவர்களே, there was a physical need also। शारीरिक दशा में भी बहुत आवश्यकताओं के साथ पड़ा हुआ व्यक्ति, சரீர தேவையும் அநேகமாய் இருக்கிற ஒரு மனிதன் தான் அங்கே இருக்கிறான் பவுல். लेकिन वो कहता है ஆனால் அவன் சொல்லுகிறான், मेरे समस्याओं के लिए गिनती नहीं है, என்னுடைய பிரச்சனைகளுக்கு எண்ணிக்கையே கிடையாது, मेरी दशा बहुत भयानक है, என்னுடைய நிலைமை படுமோசமான நிலைமை, मेरे चारों तरफ के लोगों की दशा बहुत खतरनाक है, என் நான்கு புறம் இருக்கிற ஜனங்களுடைய நிலைமை ரொம்ப ஆபத்து, मेरे दिल को तंगाने के लिए, मेरे आंखों का आंसू बहाने के लिए कई बातें यहाँ पर हो रही है। என்னுடைய உள்ளத்திலே துக்கத்தை கொண்டு வர, என்னுடைய கண்களிலே கண்ணீரை வரவழைக்க நிறைய காரியங்கள் என்னை சுற்றி நடக்கிறது. लेकिन वो कहता है அவன் தான் சொல்லுகிறான், किसी बात की चिंता मत करो, எந்த காரியத்தையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். उसके और फिर एक और बार देखेंगे நம்ம இன்னொரு காரியத்தையும் அங்கே பார்த்து விடலாம். அந்த அதிகாரத்தில் फिलिपियों 4 अध्याय பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 पद को देखेंगे। 6-7 वசனங்களை நாம் பார்க்கலாம். उसमें एक रहस्य छिपा हुआ, उसको मैं दिखा के मैं अंत करूंगा। நான் அதிலே இருக்கிற ரகசியத்தை சொல்லி நான் அப்படி முடிக்க போகிறேன். किसी भी बात की चिंता मत करो, எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாமல், परंतु ஆனால் हर एक बात में ஒரு எல்லா விஷயத்திலேயும் तुम्हारा निवेदन, प्रार्थना, विनती, धन्यवाद के साथ परमेश्वर को सुनाया जाए। உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். स्तुति के साथ, ஸ்தோத்திரத்தோட, धन्यवाद के साथ, நன்றியோட. पौलुस से पूछेंगे ये कैसा, क्या करने के लिए आप कहते हैं? பவுல்கிட்ட கேட்டா, இது என்ன செய்ய சொல்லுறீங்க எங்களை நீங்க பவுல் அவர்களே? वहां तुरंत कहेंगे, உடனே பவுல் சொல்லுவான், पहला தெசலோனிக்கிयों 1 தெசலோனிக்கேயர்ல 5:18 को वे कहेंगे। 5:18 இப்படியாக சொல்லுவார். पहला தெசலோनिकियों 5:18, 1 தெசலோனிக்கேயர் 5:18, हर बात में धन्यवाद करो क्योंकि तुम्हारे लिए मसीह यीशु में परमेश्वर की यही इच्छा है। எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. इस वचन को बहुत लोग गलत समझते हैं। இந்த வசனத்தை अनेகர் தவறாய் புரிகிறார்கள். आपको मैं बतलाने के लिए चाहता हूं, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், इसमें ये नहीं लिखा है இதுல இப்படி இங்க எழுதப்படவில்லை, हर बात के लिए धन्यवाद करो, लेकिन लिखा है எல்லா காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் என்று சொல்லப்படவில்லை. It doesn't say for everything give thanks, no। ये यहाँ ऐसा नहीं लिखा गया है कि हर बात के लिए धन्यवाद दो। मान लीजिए एक बस धकेल के 20 लोग मर गए, ஒரு
பஸ் கவிழ்ந்து 20 பேர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோமே, ओ धन्यवाद नहीं, ஆண்டவரே நன்றி நன்றி அப்படி இல்ல. कैसा धन्यवाद कह सकते हैं? எப்படி ஐயா நன்றி சொல்ல முடியும் அப்பொழுது? आपको मालूम है कोरोना में 50 लाख के अधिक लोगों की मृत्यु हो गई. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கொரோனாவின் நிமித்தமாக 50 லட்சம் பேருக்கு மேலாக மரித்து விட்டார்கள். धन्यवाद कैसा कहेंगे? எப்படி நாம் ஸ்தோத்திரம் சொல்வது, நன்றி என்று சொல்ல முடியும்? ये वचन का अर्थ वही नहीं है. இந்த வசனத்தின் அர்த்தம் அதுவல்ல. हर बात के लिए धन्यवाद करो नहीं लिखा है. ஒவ்வொரு காரியத்துக்காகவும் என்று சொல்லி எழுதப்படவில்லை. हर बात में धन्यवाद करो. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். कोई भी वातावरण क्यों न हो, என்ன சூழ்நிலை மாறினாலும் उस वातावरण में அந்த சூழ்நிலையிலே आपको और हमको मालूम है, உங்களுக்கும் எனக்கும் தெரியும், आपको और हमको मालूम है. நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். अयूब, யோபு 10 बच्चे का मृत्यु एक ही दिन हुआ. 10 குமார பிள்ளைகளுடைய மரணத்தை ஒரே நாள், सारे संपत्ति एक ही दिन में लूटा गया. ஒரே நாள்ல எல்லா சொத்தும் எடுக்கப்பட்டது. घर डसाया गया. வீடே அங்கே எடுக்கப்பட்டது. लेकिन बाइबल बतलाती है, ஆனா வேதம் சொல்லுகிறது, मुंह के बल गिर के परमेश्वर के धन्यवाद देता है. அவன் முகங்குப்புற விழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருந்தான். इस जगह में हम अयूब को देखेंगे, हम घबराए जाएंगे. இந்த இடத்துல யோபு இப்படி பார்த்தால் நாம் கலங்கியே விடுவோம். क्यों? ஏன்? आपके लिए मेरे लिए अब ये परमेश्वर है. உங்களுக்கா எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது, लूका रचित सुसमाचार 10वां अध्याय में லூக்கா 10வது அதிகாரத்திலே जब चेले लोग अच्छे सेवकाई करके चले आए சீஷர்கள் நல்ல ஊழியத்தை முடிச்சிட்டு சந்தோஷமா வந்தபோது और यीशु से आके कहने लगे, இயேசுவை பார்த்து சொன்னார்கள், भूत भाग रहा है, பிசாசுகள் எல்லாம் ஓடிட்டு बहुत बड़ा काम हुआ है. ஒரு பெரிய கிரியை நடந்துட்டு. मेरा धर्मशास्त्र बाइबल बतलाती है, என்னுடைய வேத புத்தகம் சொல்லுகிறது, अपने आत्मा में मगन हुआ. ஆவியிலே களி கூர்ந்தார்கள். When you are happy, जब आप खुश रहेंगे he is also happy. और वो भी खुश रहेगा. मेरी बाइबल ये भी बतलाती है, என்னுடைய வேதம் இதையும் சொல்லுகிறது. जैसा भाई सुरेश ने कहा, எப்படி சகோதரர் சுரேஷ் சொன்னார்களோ, वो लाजर की कब्र के सामने அந்த லாசருடைய கல்லறைக்கு முன்பதாக मेरी रो रही थी, மேரி மரியாள் அழுது கொண்டிருந்தாள். लोग रो रहे थे, ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தார்கள். यीशु भी रो रहा था. இயேசுவும் அழுது கொண்டிருந்தார். तुम्हारा खुशी में, உன்னுடைய तुम्हारे दुख में சந்தோஷத்திலே உன்னுடைய துக்கத்திலே संपूर्ण भाग लेने वाला यीशु तुम्हारे संग है. முழுவதுமாய் பங்கு பெறுகிறவர் இயேசு கிறிஸ்து. तुम्हारे भावना में अपने भावनाओं को डुसाने वाला यीशु तेरे संग है. உன்னுடைய உள் உணர்விலே தன்னுடைய உணர்வையும் ஊற்றுகிறவர் இயேசு உங்களோடு இருக்கிறார். He feels along with your feeling. आप जैसे फील करते वैसे यीशु आपके संग होके फील करता है. उसी को सुनाओ, उसी को सुनाओ, அவரை நீ அறிவி. क्योंकि वो 2000 साल से हर एक व्यक्ति के लिए पिता से विनती करते रहता है. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக பிதாவின் வலது பாசத்திலே ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் இயேசு. तुम्हारे लिए विनती करने के लिए तुम्हारे लिए एक मसीह है, इसलिए उसको सुनाओ, चिंता मत करो, उसी के सुना को आनंदित होके धन्यवाद की भेंट चढ़ाओ. உனக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவரிடத்தில் சொல்லி ஆகையினாலே நன்றி சொல்லிக் கொண்டே இரு. वातावरण कुछ भी हो, சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி, साथी का हालत कुछ भी हो, உன்னுடைய உடன் வேலையால் எப்படி இருந்தாலும், किस प्रकार का काम में क्यों न हो, என்னவித வேலையா இருந்தாலும் சரி, तुम्हें दिखाई नहीं पड़ता कल क्या होगा, நாளைக்கு என்ன நடக்க உனக்கு ஒண்ணும் தெரியல, परमेश्वर का धन्यवाद करो, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் और செலுத்து, प्रार्थना करो, ஜெபி, हर बात में धन्यवाद करो, ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, धन्यवाद करो, நன்றி சொல்லு. आइए हम अपने सिर झुका के अपना दोनों हाथों को उठा के நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி 2 கரங்களை உயர்த்தி पहला तेसलोनिके 5:18 के अनुसार प्रभु அந்த 1 தெசலோனிக்கேயர் 5:18 படியாக अब मैं धन्यवाद देता हूं, நான் இப்பொழுது நன்றி சொல்லுகிறேன். मेरी भावनाओं को समझने का परमेश्वर है, எனக்காக ஒரு தேவன் இருக்கிறார், मेरे साथ रोने का परमेश्वर है, எனக்காக அழுவதற்கும் அவர் இருக்கிறார், मेरे साथ मगन होने का परमेश्वर है, எனக்காக கலிகூற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், मेरी बातों को अच्छी तरह से जानने वाला परमेश्वर है, காரியங்களை நன்றாக அறிந்திருக்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு, मेरे वातावरण को जानने वाला परमेश्वर है, என் சூழலை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு, मेरा अनसर्टेनिटी को जानने वाला परमेश्वर है, நிச்சயமற்ற சூழலை அறிந்திருக்கிறார். कुछ भी क्यों न हो, என்ன நடந்தாலும் சரி,